ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட்னு 2025ல இப்ப ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்துல பெரிய பெரிய ஜாம்பவாங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. தம்ப்நெயில்ல பாத்துருப்பீங்களே, அவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆக்ஷன் பிளஸ் காமெடி கலந்து இருக்கிற படம். காமெடி கம்மி தான், நிறைய ஆக்ஷன்ஸ் தான், தரமா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இந்த அம்மா பேர் என்ன? பிரியங்கா சோப்ரா. ஒரு வெளிநாட்டுக்காரனை கட்டிக்கிட்டு வெளிநாட்டுல செட்டில் ஆனவங்க. சரி, இப்ப கதைக்குள்ள வருவோம். நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி அந்த ஊர்ல நடக்கிற தக்காளி திருவிழாவை ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 150 டன் தக்காளியை ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க மாத்தி மாத்தி எரிஞ்சுக்கிட்டு ஜேன்னு விளையாடுவாங்க. சரி, இதை ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களே, இவங்க ஒரு மீடியா காரியா அப்படின்னு பார்த்தா அதான் இல்ல. எதுக்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கானே, இவன் ஒரு கேமராமேனா அப்படின்னு பார்த்தா அதான் இல்ல. இவங்க எல்லாம் ஒரு மிஷனுக்காக வந்திருக்காங்க. யாரோ ஒருத்தவனை தேடி வந்திருக்காங்க. அவனை தூக்குறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க டீம் கூட தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. எல்லாரும் காதுல இயர்ஃபோன் மாட்டிட்டு இருக்காங்க. கம்யூனிகேஷன்ல இருக்காங்க. தேவைப்பட்டா ஹெட் ஆபீஸ்ல இருந்து டீமை கூப்பிட்டுறதுக்கு கூட ரெடியா இருக்காங்க. திடீர்னு அந்த ஏரியாக்குள்ள ஒரு வேன் நுழைஞ்சு வந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த புது வேன் வந்து நிக்குது இல்ல, அதுக்கு பக்கத்துல ஏற்கனவே வேற ஒரு வண்டி நிக்குதா. அந்த வண்டியில தான் இந்த மிஷன் பண்றவங்களோட சிஸ்டம்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு புது வண்டி வந்து நிக்குது. இதை என்ன ஏதுன்னு பாருங்கன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஏதோ ஜன்னல் பக்கத்துல இருந்து ஒரு வெளிச்சம் வரும். நம்ம ஹீரோயினுக்காக ஒரு ஸ்னைப்பர் உள்ள உட்காந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். இருக்கிற எல்லாத்தையும் கேமரால வாட்ச் பண்ணிட்டு இருப்பான். என்னடா ஒரு வெளிச்சம் அடிக்குதுன்னு அவன் கேமராவை திருப்பி அந்த பக்கத்துல பார்த்தா, சிசிடிவி திருப்பி அந்த பக்கத்துல பார்த்தா, அங்க வில்லைங்களோட ஸ்னைப்பர் ஒருத்தவன் இருக்கிறான். அவன் நம்ம ஸ்னைப்பரை குறிபார்த்து ஒரே அடி. சம்பவ இடத்துல நம்ம ஆள் அப்படியே 10 அடி கீழே பின்னாடி போய் விழுகிறார். அந்த சத்தத்தை நம்ம ஹீரோயின் கேட்டுறாங்க. உசாராயிராங்க. எல்லாரும் உசாரா இருக்க சொல்லி துப்பாக்கியை தூக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள தக்காளியை தூக்கிட்டு வந்த எவனோ ஒருத்தன் கூட இருந்த ஒரு ஆளை சுட்டு கொன்னுறான். நம்ம ஆட்களை உஷார் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணதும் பக்கத்துல ஒரு ஹோட்டலுக்குள்ள இவங்க டீம்ல 2 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்க துப்பாக்கியோட எந்திரிக்க, அதே சமயம் பின்னாடி மெஷின் கன்னோட வந்தவ அவங்கள சுட்டு கொன்னுறா. எல்லா இடத்துலயும் ஆளுகளை போட்டுருக்காங்க. அப்புறம் புது வேன்ல இருந்து ஆட்கள் முதுமுதுன்னு இறங்கி அந்த பழைய வேனுக்குள்ள போய் அங்க இருந்த இந்த மிஷனுக்குரிய ஆட்கள் எல்லாத்தையும் சுட்டு கொன்னுட்டு இந்த அம்மா ஒரு ஹேக்கர் ஒரு பெரியவரை கூட்டு வந்திருக்குது. அந்த பெரியவர் கம்ப்யூட்டர்ல ஏதோ ஹேக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. லோடாக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினை ஒருத்தவன் கொல்ல பாக்குறான். பதிலுக்கு இந்த அம்மா சூப்பரா சண்டை போட்டு அவங்கிட்ட இருந்த துப்பாக்கியை கீழே தள்ளி அவன் கூட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிற சமயம் ஸ்னைப்பர் மேல இருந்து குறி பார்த்து சுட பாக்குறான். அதை அவங்க பார்த்துட்டு அவன் சுட போற சமயம் குறுக்கால இந்த வயலை சாத்திட ஸ்னைப்பரால கொல்லப்பட்டு இவன் செத்துறான். இவங்க கிட்ட இருக்கிற துப்பாக்கியால ஸ்னைப்பர் சுடுறதுக்குள்ள டப்பு டப்புன்னு சுடுறாங்க. ஸ்னைப்பர் ஒளிஞ்சுக்கிறான். அதுக்குள்ள வேற ஒருத்தி இந்த பக்கத்துல சண்டைக்கு வருவாங்க. அவங்கள சமாளிக்கிறதுக்காக இவங்க வேகமா ஓடி போய் அங்க இருக்கிற ஒரு வண்டிக்கு கீழே அப்படி அழகா சறுக்கிக்கிட்டே இந்த பக்கத்துல வந்து இந்த பக்கம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறால ஆவலை சுட்டு கொன்னுறா. அங்க கிடக்கிற துப்பாக்கி எடுத்துக்கிட்டு கரெக்டா இவங்க ஹேக் பண்ணிட்டு கீழே இறங்குவாங்க இல்ல, அவங்கள துப்பாக்கி முனையில பிடிச்சிடுறா. துப்பாக்கியை கீழே போடுங்கன்னு சொன்னதும் அந்த அம்மா ஜம்முன்னு துப்பாக்கியை கீழே போடுது. இவங்க ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி வருவாங்க பாருங்க, அரெஸ்ட் பண்ணலாமேன்னு. அப்போ 2 வண்டிக்கு நடுவுல அவங்க ஆள் ஒருத்தவன் இருப்பான். அவன் ஷார்ட் கன் வச்சிருக்கான். அதை வச்சு ஒரே சுடு. நம்ம ஹீரோயின் எவ்வளவு அடி தள்ளி போய் விழுகிறாங்கன்னு பாருங்க. அடிச்ச அடியில இந்த அம்மா சாகணும். ஆனா செத்தாதான் கதை இல்லையே, என்ன ஆகுறத பின்னாடி பார்ப்போம். நடக்கிற கூத்தெல்லாம் மேல இருந்து தொப்பி போட்ட ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். இது எல்லாமே ஒரு செட்டப். இவங்களோட சிஸ்டத்தை ஹேக் பண்ணணுன்றதுக்காக அவங்க பண்ண செட்டப்பா இருக்கலாமோ, இருக்கலாம். எதிர்பார்த்தாப்லயே இந்த அம்மாவோட உடம்புல லைட்டா அசைவு தெரியுது. அதை மேல இருந்து அந்த தொப்பிக்காரன் பார்த்துட்டு தொப்பியை மட்டும் கழட்டி வச்சுட்டு கெத்து காட்டிட்டு போறான். கட் பண்ணா இங்கிலாந்து நாட்டுல ஒருத்தவர் படுத்து கிடக்குறாரு. டிவி ஆன் பண்றாரு. ஏதோ கால் வருது, பேசிட்டு டிவி ஆன் பண்றாரு. டிவில நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இங்கிலாந்து நாட்டுக்கு அமெரிக்க பிரசிடென்ட் வராரா. யார் அவரு? நம்ம ஜான்சினா. இவர்தான். இவரு அமெரிக்க பிரசிடென்ட் போல. சரி, டிவி பார்த்துட்டு இருக்கிற இவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது இவரு இங்கிலாந்து நாட்டோட பிரதமரா. இந்த இங்கிலாந்து நாட்டோட பிரதமரும் பிளைட்ல இருந்து இறங்கின அமெரிக்க ஜனாதிபதியும் மீட் பண்ணிக்க போறாங்களா. அதுவும் முதல் தடவை. அமெரிக்க ஜனாதிபதி இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் ஹீரோவா நிறைய படங்கள்ல நடிச்சாரா. அப்புறம் ஒரு டிராமா படம் ஒன்றுல நடிச்சு நல்ல பேர் வாங்கினாரா. அப்புறம் தேர்தல்ல நின்னாரா. தேர்தலில் நிறைய வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கவும் செஞ்சு அமெரிக்க ஜனாதிபதியா மக்கள் முன்னாடி உரையே ஆத்திருக்கிறாரா. இதெல்லாம் அவரோட பெருமைகளை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இங்கிலாந்து பிரதமருக்கு இதுல ஒன்னும் பெருசா உடன்பாடு இல்ல போல தெரியுது. டிவி ஆஃப் பண்ணிட்டு காலையில ஜாகிங் போக ஆரம்பிச்சிட்டார். பின்னாடியே இவரோட பாதுகாப்புக்காக ஒரு செக்யூரிட்டி வண்டி வருது. அவங்க இவரோட காதுல இருக்கு இயர்போனு. போன்ல பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கான ஷெட்யூல் என்னங்கிறது. இவங்க நாட்டுல, இங்கிலாந்து நாட்டுல வேலை வாய்ப்பு இன்மை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குதான். நிறைய வேலை கொடுக்குறாங்களா. இதை பத்தி மினிஸ்டர் யாராவது அனௌன்ஸ் பண்ண போறாராம் ஃபர்ஸ்ட். அப்புறம் அந்த ஒரு மிஷன் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஃபெயில் ஆச்சு இல்லையா. அந்த மிஷனை நடத்துறவங்க ஒரு பக்கம் CIA பிளஸ் MI6. CIAங்கிறது அமெரிக்காவோட உளவு அமைப்பு. MI6 அப்படிங்கிறது இங்கிலாந்து நாட்டோட உளவு அமைப்பு. இந்த 2 நாட்டு உளவு அமைப்பு ஒன்னா சேர்ந்து நடத்தின மிஷன் அது. அந்த மிஷன் ஃபெயில் ஆகி போச்சான். நிறைய மிஷன்ல இருந்த ஆட்கள் இறந்து போயிட்டாங்களா. அந்த மிஷனை தலைமை தாங்கி நடத்துறது யாரு? நம்ம ஹீரோயின். அவங்கள இப்ப காணாமா. மேபி இறந்து போயிருக்கலாம்னு போன்ல அந்த பக்கம் அப்டேட் கொடுக்க இவர் ஜாகிங் போனவர் அப்படியே நின்னுட்டார். அப்புறம் அந்த பக்கம் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இங்க அமெரிக்க ஜனாதிபதியை காட்டுறாங்க. தான்
குழந்தைய மேல தூக்கிக்கிட்டு ஜாலியா குழந்தையோட விளையாண்டுகிட்டே வந்துட்டு இருக்காப்ல. அமெரிக்க ஜனாதிபதி இங்கிலாந்து நாட்டுக்கு ஏன் வந்திருக்கிறார் அப்படின்னா, நட்பு நாடுகள் எல்லாம் நாட்டோ கூட்டமைப்பா இங்க ஒண்ணு சேருவாங்க போல தெரியுது. நாட்டோனா என்னன்னு அந்த குழந்தை டவுட் கேட்கும். நாட்டோங்கிறது இங்கிலாந்து நாடு, அமெரிக்க நாடு, நம்ம நட்பு நாடுகள் எல்லாம் ஒண்ணு கூடி சில சத்தியங்களை செஞ்சுப்போம். யாராவது எவனாவது நம்ம கிட்ட உரண்டெழுத்தானா நாம எல்லாம் ஒன்னா போய் அவனுக்கு பதிலுக்கு தாக்குதல் கொடுப்போம்னு சத்தியம் பண்ணிப்போம். இதுக்கு பேர் தான் நாட்டோ கூட்டமைப்புன்னு எடுத்து சொல்றாப்ல. அப்ப எதுக்கு இந்த அம்மாவோட கூட வேலை பார்க்குற ஒரு லேடி வராங்க. இங்க கூடவே நிக்கிறாங்கல்ல ஒருத்தவங்க வெள்ளையா, இவங்க யாருன்னா ஜனாதிபதியோட பொண்டாட்டி, அந்த குழந்தையோட அம்மா. அவங்களுக்கு ஏதோ லெக்சரர் இருக்குதான். இப்ப நீங்க இங்கிலாந்து நாட்டுக்கு வந்துட்டீங்க, இங்கிலாந்து நாட்டு பிரதமரோட இப்ப பழகுறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்ல அவர் மூஞ்சி மாறுது. அவரும் நல்ல மனுஷன் தான்ப்பா, ஏப்பா மூஞ்சி மாறுதுன்னு பொண்டாட்டியை கேட்பாங்க. கூட வந்து அந்த வேலை பார்க்குற அம்மாவும் கேட்கும். இவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாருல அமெரிக்கால, அப்போ இவருக்கு எதிரா வேட்பாளரா நின்னவர் கூட போய் இங்கிலாந்து பிரதமர் ஒன்னா சாப்பிட்டு இருக்கிறார். அது இவருக்கு கோவமா, ஒன்னா சாப்பிடத்தானே செஞ்சாரு, போய் பிரச்சாரம் பண்ணலையே, அதெல்லாம் கண்டுக்காதீங்கன்னு அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒய்ஃபும் வேலை பார்க்குறவங்களும். அப்புறம் இவருக்கும் சரி, அந்த பக்கம் பிரதமருக்கும் சரி, ரெண்டு டீம் ரெண்டு விதமான அப்டேட்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல ஒரே விதமான அப்டேட்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்னன்னா, சிஐஏவும் அமெரிக்காவோட சிஐஏவும் இங்கிலாந்தோட MI6 ஒன்னு சேர்ந்து நடத்துற அந்த மிஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த மிஷனோட தலைவியா இருந்த நம்ம ஹீரோயின் மிஸ்ஸிங். இதுக்கெல்லாம் காரணமானவன் ஒரு ஆயுதங்களை கடத்தக்கூடிய ஒரு கடத்தல் காரணம். அதான் நம்ம தொப்பி போட்டுட்டு இருந்தாலும் அவன் தான். அவங்கிட்ட இதுக்கு முன்னாடி ஏதோ புளுட்டோனியம் ஏதோ கிடைச்சிருச்சு போல, அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு தேவையான பொருள். அதை பேஸ் பண்ணி இவன் ஒரு பெரிய தொழிற்சாலையை நிப்பாட்டினான், உருவாக்கினான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்காக. அந்த மேட்டரை கேள்விப்பட்டு அந்த ஃபேக்டரியவே பாம் போட்டு ஒண்ணுமில்லாம ஆக்குனாங்களா இங்கிலாந்து நாட்டோட MI6. ஆனா அதுக்கு பிறகு அவன் மறுபடியும் வளர்ந்து நிக்கிறான். இப்பயும் ஆயுதங்களை கைமாத்திக்கிட்டு இருக்கிறான். ஸ்பெயின்ல அவன் கடைசியா இருக்கிறதா செய்தி வந்து, ஸ்பெயின்ல அவனை பிடிக்கிறதுக்காகத்தான் அந்த தக்காளி திருவிழாவில் நாம ரெண்டு நாடும் சேர்ந்து முயற்சி பண்ணோம், அது ஃபெயிலியர் போச்சுன்னு அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கிலாந்து நாட்டோட பிரதமர் கிட்ட அந்த மிஷனோட தலைவி நம்ம ஹீரோயினை பத்தி ஏதாவது அப்டேட் கொடுக்கணுமா கேட்க அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அவர். ஹீரோயினுக்கு இவருக்கு ஏதாவது பழக்கம் இருக்குமா? ஏன் ஹீரோயினோட பேரை கேட்டாலே ஒரு மாதிரி காண்டாராருன்னு தெரியல. வேகமா நடந்து வந்துட்டு இருக்காரு சந்திக்கிறதுக்காக பிரதமர். அப்பதான் அந்த பயலுக்கு, யாருக்கு, ஜனாதிபதிக்கு பத்திரிகைக்காரங்கிட்ட இன்டர்வியூ கொடுக்கறதுக்கும் அவர் நடிச்ச படங்களோட ப்ரொமோஷனுக்கு வித்தியாசம் தெரியல. ப்ரொமோஷன்ல இருக்கும்போது ஆஹா ஓஹோன்னு நல்லா தூக்கி தூக்கி எழுதுவாங்க, அதுக்கேத்தாப்லயே கேள்வி வைப்பாங்க. ஆனா பத்திரிகையாளர்களை பிரஸ் மீட்ல சந்திக்கும் போது எடக்க முடக்கமான கேள்வி எல்லாம் வரும். அதனால ஸ்கிரிப்ட்ல இருக்கிற விஷயங்களை மட்டும் அவர் படிச்சா போதும், ஏட்டிக்கு புட்டியா ஏதாவது வாக்கு கொடுத்துறாமன்னு சொல்லிட்டு வர கரெக்டா இந்த பக்கத்துல இருக்க இவர் வராரு, அமெரிக்க ஜனாதிபதி. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துக்கிறாங்க, கை குளிக்கிறாங்க. சரி போலாமா அப்படின்னு பிரதமர் கூப்பிட, இல்ல ஒரு நிமிஷம், நாம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னா உலக மக்கள் முன்னாடி போய் நிக்க போறோம், கெத்தா நிக்கணும் அப்படின்னு சீனை போட்டுட்டு இருக்காரு படத்துல வராப்லயே. அதெல்லாம் நம்ம பிரதமருக்கு காமெடியா தெரியுது. இங்கிலாந்து பிரதமர் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைச்சாப்லையோ அதையெல்லாம் அமெரிக்க ஜனாதிபதி நம்ம ஜான்சினா பேசிட்டு இருக்கிறாப்ல. இடக்க முடக்கா கேள்வி வைப்பாங்க, பதில் சொல்ல வேண்டாம், ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத மட்டும் பேசினா போதும், இப்படியே அவர் சொல்ற நினைக்க விஷயங்கள் எல்லாத்தையும் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஒன்னா சேர்ந்து நம்ம பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாமா பிரஸ் மீட்டை பாக்குறதுக்கு முன்னாடி நீ கேட்க, நான் இப்ப பிரீத் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், சுவாசிக்கிட்டு தான் இருக்கிறேன், இதுக்கு எதுக்குடா தனி பயிற்சின்னு கேட்கிறாரு இங்கிலாந்து பிரதமர். சரி ஓகே ஒன்னா போவோம். அப்புறம் ஜாக்னு ஒருத்தவன் இருக்கிறான் பத்திரிக்கைக்காரன், அந்த ஆள் மட்டும் கேள்வி கேட்டா பதில் சொல்லாதீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர்ல தட்டி கொடுத்துட்டு வாங்க போவோம்னு போறாப்ல. மீடியா அதிரி புதிரியா கேள்வி கேக்குது போல. கேள்விகளுக்கு முன்னாடி நம்ம ஆட்கள் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் ஒன்னு சேர்ந்து கிளீன் எனர்ஜிக்காக ஒரு ப்ராஜெக்ட்டை உருவாக்கி இருக்காங்களா. இந்த ப்ராஜெக்ட் நல்லா சக்சஸ்ஃபுல்லா போற பட்சத்துல அரபு நாடுகள்ல இருந்து பெட்ரோலையோ டீசலையோ இறக்க வேண்டிய அவசியமே இருக்காது, கிளீன் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எடுத்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டோ நட்பு அமைப்புகளுக்கும் நட்பு நாடுகளுக்கும் இத பத்தி எடுத்து சொல்ல போறோம், எல்லா நாடுகளும் கிளீன் எனர்ஜிக்கு மாறணும்னு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் சரி கேள்விகளுக்கு பண்ணா ஒருத்தர் எந்திரிச்சு நம்ம ஹீரோ நடிச்ச படத்தை பத்தி விசாரிச்சிட்டு இருக்கிறான். அடப்பாவமே, கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்துல யார நம்ம இங்கிலாந்து பிரதமர் கிட்ட ஒருத்தவன் அவங்களோட பர்சனல் லைஃப் பத்தி கேள்வி கேட்பான். உங்களோட லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு, உங்க எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் வேற யார் கூட சுத்துறாங்களே, இந்த மாதிரி எல்லாம் கேள்வி வரும். பர்சனல் கொஸ்டின் எல்லாம் கேட்காதீங்க ப்ளீஸ்னு சொல்லிடுறாரு. உடனே நம்ம அமெரிக்க ஜனாதிபதி ஜான்சினா சும்மா இல்லாம இவர் சிங்கிளாவே இருந்து நம்ம எல்லாம் பார்த்து போர் அடிச்சு போச்சுல்ல, இவருக்காக நாம ஏன் ஒரு சுயமரம் நடத்தக்கூடாது, அதுவும் ஒரு ஷோவா பண்ணக்கூடாதுன்னு நக்கல் பண்ண எல்லாரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதுல காண்டாய் போயிட்டாரு பிரதமர். காண்டான பிரதமர் எந்த பத்திரிகையாளர் கிட்ட கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னாப்லையோ, கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாப்லையோ, அதே பத்திரிகைக்காரர் அவரோட பேரு ஜாக், எப்பா ஜாக் கேள்விகள் இருக்கிறதா எந்திரிச்சு கேள்விகள்னு சொல்லி ஜான்சினாவை கொஞ்சம் வெறுப்பேத்துறாப்ல. ஜாக் எந்திரிச்சு என்ன கேள்வி கேட்கறாப்லன்னா, கரெக்டா ஸ்பெயின்ல நடந்தவங்க மிஷன் தோல்வியுற்று விட்டதாமே, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்களாமே, அந்த ஆயுதம் கடத்தவனை பிடிக்கலையாமே அப்படின்னு கேட்க, அது ஒரு சீக்ரெட் மிஷன், சீக்ரெட்டான விஷயங்களை சீக்ரெட்டா வச்சுக்கிறதா எல்லாருக்கும் நல்லது, தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதையெல்லாம் சரி செய்யப்படும் அப்படிங்கிறாப்ல. அந்த ஆயுதம் கடத்தவனை பிடிக்க முயற்சி பண்ணுவோங்கிறாப்ல. இந்த பக்கம் நம்ம ஜான்சினா உடனே உதாரணத்துக்காக ஏற்கனவே நம்ம கிட்ட ஏண்டா மாட்டலங்கிற ரேஞ்சுக்கு அந்த வயலை யோசிக்க வைப்பேன்னு படத்துல வர டயலாக் எல்லாம் விடுறாரு. கண்டிப்பா பிடிப்போன்னு சத்தியம் பண்றாரு. ஆனா இங்க பிரதமரோ முயற்சி செய்வோம்னு மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. எங்களால முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுவோம்னு பேசுறாரு. இல்ல அமெரிக்கா சத்தியமே பண்ணி கொடுக்கும்னு இவர் இன்னும் சீனை போடுறாரு. அப்புறம் வேற ஒரு ரிப்போர்ட்டர் இருந்துச்சு, உங்ககிட்ட எவ்வளவோ டெக்னாலஜிஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க உங்களோட மிஷனை கண்டுபிடிச்சு உங்களுக்கே ஆப்படிச்சிருக்காங்கன்னா எங்கேயோ லீக் இருக்குன்னு அர்த்தம் தானே, உங்க டெக்னாலஜில எங்கேயோ ஓட்ட இருக்குன்னு அர்த்தம் தானே கேட்க, மறுபடியும் சொல்றோம் இதெல்லாம் சீக்கிரட்டா வச்சுக்க வேண்டிய விஷயங்கள், இதெல்லாம் ஓப்பனா டிஸ்கஸ் பண்ண முடியாது,
தவறுகள் கண்டுபிடிக்கப்படும், சரி செய்யப்படும் அப்படிங்கிறாரு பிரதமர். சரி, அந்த மிஷன்ல இறந்து போனவங்க கிட்ட நீங்க ஏதாவது ஆறுதல் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஜான்சினாவோ, நான் இதுக்கு முன்னாடி நடிச்ச ஒரு படத்துக்காக ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்காக ராணுவ வீரர்கள் கூட பேசி இருக்கிறேன், பழகி இருக்கிறேன், அவங்களோட சேர்ந்து ட்ரைனிங் எடுத்திருக்கிறேன், அந்த வகையில அவர்களுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக்கிறேன்னு சீன போடுவாப்ல. அப்போ ஜாக் ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்க படத்துக்காக தான் ட்ரைனிங் எடுத்தீங்க, ஏதோ நிஜத்துல யுத்தத்துக்காக ட்ரைனிங் எடுத்தாப்ல சொல்றீங்களே அப்படின்னு நக்கல் பண்ணுவாப்ல. அப்போ இந்த பக்கத்துல நம்ம பிரதமரோ, நான் ராணுவத்துல வேலை பார்த்திருக்கிறேன், ட்ரைனிங் எல்லாம் எடுத்திருக்கிறேன், நான் ஒன்னும் படத்துக்காக இதெல்லாம் செஞ்சது இல்ல, மீடியா முன்னாடி அவர்களுக்கு ஆறுதல் சொல்றதுல எனக்கு பெருசா உடன்பாடு இல்ல, அவர்களோட குடும்பத்தை நேரக்டா பார்த்து டைரக்டா பேசி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவேங்கிறாப்ல. அப்போ நம்ம பத்திரிகையாளர் ஜாக் அவங்க ரெண்டு பேரையுமே பார்த்து, இல்ல நான் தெரியாம கேட்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் அரசியல்வாதிங்க தானே, ராணுவத்துல வேலை பார்க்கிற உண்மையான ஹீரோக்களோட ரெண்டு பேரும் இப்படி கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு ஓட்டு ஓட்டுறாரு. நம்ம பிரதமர் ராணுவத்துல நான் வேலை பார்த்திருக்கிறேன்னு பேசும்போது சும்மா இல்லாம நம்ம ஜான்சினா என்ன பண்ணிருப்பாரு, ஆனா ஒரு போரையும் இவர் நேர்ல பார்த்தது இல்ல, ஏன்னா அவரோட காலத்துல போரே நடந்தது இல்ல அப்படின்னு ஓட்டி இருப்பாரு. கடைசியில இங்க ஒரே ரணகலம் ஆகி போயிடுது. டென்ஷனா திரிறாங்க ரெண்டு பேருமே. மீட்டிங் முடிஞ்சிருச்சு, பிரஸ் மீட் முடிஞ்சிருச்சு. செம்ம காண்டுல ரெண்டு பேரும் மீட்டிங்கை முடிச்சு இந்த பக்கத்துல வந்து கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருக்க, கூட இருக்கிற அந்த ரெண்டு அசிஸ்டன்ட் தான் அமைதின்னு அமைதிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட்களுக்கு என்ன கவலைன்னா, நாளைக்கு மீடியால எல்லா இடத்துலயும் எதை பத்தி பேச போறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த சண்டையை பத்தி தான் பேச போறாங்க. அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இங்கிலாந்து நாட்டோட பிரதமருக்கும் ஆக மாட்டேங்குதுங்கிறாப்ல. இது உங்க ரெண்டு பேருக்குமே நல்லது இல்லைன்னு ரெண்டு அட்வைஸரும் தனித்தனியா போய் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜான் சீனாக்கு என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னா, இப்பதான் நீங்க புதுசா அமெரிக்காவோட ஜனாதிபதியா செலக்ட் ஆயிருக்கீங்க, உங்களோட திறமை இப்போ கேள்விக்குள்ளாகும், ஏன்னா நாட்டு தலைவர்களோட உங்களோட இணக்கமா பழக முடியலன்னு நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல எழுதுவேன், தேவையாது. அதுக்கு பதிலா அவரை நீங்க நம்மளோட பிளைட்லயே இங்க இருந்து லண்டனுக்கு கூட்டிட்டு போலாம், ஒன்னா நீங்க ரெண்டு பேரும் பிளைட்ல ஏறும்போது போஸ்ட் கொடுப்பீங்கல்ல, அந்த போஸ உலகத்துல இருக்கிற 10ல 8 பத்திரிக்கை தலைப்புச் செய்தியா போடும், உங்க ரெண்டு பேருக்கு நடந்த அந்த சண்டை வந்து காணாம போயிடும், இது உங்களுக்கு நல்லது அப்படின்னு இந்த பக்கம் ஒரு அட்வைசர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல இங்கிலாந்து பிரதமருக்கு, நீங்க 6 வருஷம் இங்கிலாந்தோட பிரதமரா இருந்துட்டீங்க, இன்னும் ஒரு 2-3 வருஷம் தான் பாக்கி இருக்குது, அடுத்த எலெக்ஷன்ல நீங்க ஜெயிக்கணும்னா இப்ப ரேட்டிங் வைஸ் பார்த்தோம்னா ஒரு 100க்கு 3 பேர் உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, 3% நீங்க கம்மியா இருக்கிறீங்க, இப்படி இவரோட சேர்ந்து நீங்க இணக்கமா இருக்கிறது, ஒன்னா அவங்களோட ஃபிளைட்ல போறது, இதெல்லாம் பெரிய விஷயம், இதெல்லாம் அந்த 3% உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, ஓட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அட்வைஸ் பண்ண அவரும் ஒத்துக்கிறார். ஜான்சினா போய் என்னோட ஃபிளைட்ல வாங்கன்னு ப்ராப்பரா இன்வைட் பண்ண அவரும் சரின்னு ஒத்துக்கிறார். கட் பண்ணி அந்த பக்கத்துல அந்த ஆர்ம்ஸ் டீலர் வில்லனா காட்டுறாங்க. அவன் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு கண்ணா பின்னான்னு சிலை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான், கோவத்துல இருக்கிறான். எல்லாரையும் கொண்டீங்க, ஒரு ஆளை மட்டும் கொல்லாம விட்டுவிட்டீங்களேன்னு கோவப்பட்டு இருக்காங்க. யார நம்ம ஹீரோயினவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்னைப்பர் ஷாட், ஸ்னைப்பர் கன்னு கையில இருந்துமே உன்னால எப்படி குறிபாத்து சுட முடியலன்னு செம கோவம். துப்பாக்கி எடுத்துட்டு சுட போற சமயம் ஹேக்கர் தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. அதுவும் அவருக்கு பிடிச்ச ரஷ்ய மொழியில நடப்பதெல்லாம் நன்மைக்கு எண்ணுவாப்ல. ஓகே, சொல்றது நியாயம் தான் அப்படின்னு துப்பாக்கியை தூக்கி போட்டுறாரு. சாரி உட்காருப்பான உட்கார சொல்லி அந்த ஸ்னைப்பரை உட்கார சொல்லி டீ ஊத்தி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த டீ கப்பாலேயே ஓங்கி ஒரு அடி அடிச்சு கீழே படுக்கப்பட்டு சுட சுட வாய்க்குள்ள அந்த தண்ணிங்கிற டீயை ஊத்தி விட்டு அப்புறம் ஓங்கி ஒரு அடி அடிப்பார் பாருங்க, வாய் பொளந்துக்கும். இதெல்லாம் நமக்கு காட்டல, நல்ல வேலை. அவ்வளவு காண்டவர் இருக்குங்கிட்டு. இப்ப இங்க பார்த்தா எதிர்பார்த்தாப்லயே ரெண்டு பேரும் அந்த ஃபிளைட்ல ஏற போறாங்க. ஏற போகும்போதே நம்ம ஜான்சினா சும்மா இல்லாம, எங்களோட ஃபிளைட் எவ்வளவு பெருசு பாத்தியா, 30 அடி உன் ஃபிளைட்டை விட நீளம் பாத்தியா, டெக்னாலஜில நாங்க ஃபிளைட் எவ்வளவு வளர்ந்துருக்கு பாத்தியா, உங்ககிட்ட எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபிளைட் இல்ல ஓட்டிக்கிட்டு இருக்கான் சின்ன புள்ளத்தனமா. அப்புறம் பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் மேலே ஏறி எதிர்பார்த்தாப்புல ஒன்னா கையாட்டி போஸ்ட் கொடுக்குறாங்க. நல்லா சிரிச்சுக்கிட்டு பழகுறாப்புல காட்டிக்கிறாங்க. எல்லாத்தையும் போட்டோ எடுத்தாச்சு. இது வரலாற்று புத்தகத்தில் எழுதப்படுமா, ஒரு இங்கிலாந்து நாட்டோட பிரதமர் அமெரிக்க ஜனாதிபதியோட ஃபிளைட்ல போறது இதுக்கு முன்னாடி நடந்தது, இந்த மாதிரி சம்பவம் நடந்து 10 வருஷம் ஆகி போச்சான். இப்படி எல்லாம் வரலாற்று எழுதுவாங்களா. ஒரு வழியா உள்ள போயாச்சுங்க. அவர் ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம்ல உட்கார்ந்து இருக்காரு. அவர்கிட்ட இருக்கிற ஃபைல் எதை பத்தினா, ஸ்பெயின் நாட்டுல தக்காளி திருவிழால நடந்த அந்த கூத்த பத்தி தான். ஹீரோயினோட போட்டோ அதுல இருக்குது. எல்லாம் அவங்க சிஐஏ ஆட்கள் ஐயோ பாமேன்னு பாத்துட்டு இருக்காரு. அதே சமயம் ஜான்சினா தம் பொண்டாட்டி பிள்ளைகளோட வீடியோ கால்ல வராப்ல. பேசுப்பா அப்படின்னு கொடுக்குறாப்ல. பிரதமரும் அவங்க கூட ரொம்ப நல்லபடியா பேசுறாரு, பழகுறாரு. குழந்தைகிட்ட அம்மா கிட்ட எல்லாம் நல்லா பேசி பழகுறாரு. அந்த அம்மா, என் புருஷன் இப்பதான் புதுசா வந்திருக்காப்ல, அதனால கொஞ்சம் ரொம்ப கடுமையா நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல, ஓ கண்டிப்பா உன் புருஷன் எசக்க பிசக்க ஏதாவது பேசி மாட்டிக்காம இருக்கிறதுக்கு நான் உதவி பண்றேன்னு இவர் பேசிட்டு இருப்பார். நல்லபடியா பேசி காலை கட் பண்ணியாச்சு. அப்புறம் ரெண்டு பேரும் அவங்க ஆபீஸ் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு அழகா பேசுற பழகுற இந்த முகத்தை நீ மக்கள் கிட்ட காட்ட வேண்டாமா, அதை விட்டு எப்ப பார்த்தாலும் மிலிட்டரி ஆள் மாதிரி இப்படி முறைச்சுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு அட்வைஸ் போறாரு. பதிலுக்கு இவர் சும்மா இல்லாம, நீ இப்படி ஓவரா வளவல கொலக்கொலாம் பேசிட்டு எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்க கூடாது, நீ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு இவர் அவருக்கு அட்வைஸ் போடுவார். அட்வைஸ்ல ஆரம்பிச்சு திடீர்னு ஒருத்தர் மாத்தி இன்சல்ட் பண்றாப்ல கதை போய்கிட்டு இருக்குது. பிரதமர் என்ன சொல்றாரு, உன்ன மாதிரி எல்லாம் நான் ஒன்னும் பிறக்கும் போதே கோடீஸ்வரனா பிறக்கல, படத்துல நடிச்சு படத்துல இருக்கிற அந்த புகழை வச்சு அமெரிக்க ஜனாதிபதி ஆயிருக்கிறேன். ஆனா பொதுமக்களுக்காக
ஏதாவது ஒரு நாள் ஒரு வேளை ஒரு சேவை பண்ணிருக்கிறியா? இது எதுவுமே பண்ணாம உனக்கு அந்த பதவி கிடைச்சிருச்சு. ஆனா நான் அப்படி இல்ல அப்படிங்கிறாப்ல. ஜான் சீனா என்ன சொல்றான்? கேம்பிரிட்ஜ்ல இருக்கிற சில மாஃபியா ஒன்னு சேர்ந்து உன்னை பிரதமராக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது நடந்து போச்சு. ஓவரா பீத்திக்காதன்னு இவர் சொல்ல, இங்க பாரு, நான் ஒரு ஏழை வீட்டுல பிறந்தவன், ஏழையா வளர்ந்தவன். கேம்பிரிட்ஜ்ல என் படிப்பு முடிக்கிறதுக்காக பார்ட் டைம்ல 3 வேலை பார்த்தேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு கேம்பிரிட்ஜ்ல படிச்சு வெளியே வந்தேன். அப்புறம் மிலிட்டரியில சர்வீஸ் பண்ணேன். அப்புறம் ஒவ்வொரு பதவியா தாண்டி 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 கடைசியா தான் இங்கிலாந்தோட பிரதமரா வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். உன்ன மாதிரி ஒன்னும் அப்படியே ஒரு தங்க தட்டுல அழகா கொண்டு வந்து இந்த பதவி எனக்கு கொடுக்கலன்னு 2 பேரும் மாத்தி மாத்தி கத்திக்கிறாங்க. ஃப்ளோல ஜான் சீனா என்ன சொல்லிட்டாரு? என் ஆப்பரண்டோட நீ சாப்பிட்டதானே அப்படின்னு கோவத்துல வார்த்தையை விட்டார். ஓ, இதுதான் உன் பிரச்சனையா? இதுக்கு தான் நீ இவ்வளவு துள்றியான்னு பதிலுக்கு இவர் கேட்டு, நீ ஆஃப்டர் ஆல் ஒரு நடிகன் தானேன்னு ஆஃப்டர் ஆல் போட்டு பேசி இவரு காண்ட விட்டார். 2 பேரும் ஒண்ணு கத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த கூத்து நடந்துக்கும் போது அந்த பக்கத்துல பாருங்க, ஃபிளைட்ல வேலை பார்க்கறவங்களுக்கு சாப்பாடு போகும்போது ஒருத்தன் நான் சாப்பாடு எடுத்துட்டு போறேன்னு எல்லாருக்கும் பர்கரை கொண்டு போறேன். கண்ட்ரோல் ரூம்ல இருக்கவங்க கிட்ட கூட பர்கர் சாப்பிடுங்க, நான் கண்ட்ரோல் ரூம்குள்ள இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பர்கரை ஓச்சியா கொடுத்தேங்கிற மேட்டர் யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சீனை போட்டுட்டு வந்தவர் ஒளிய வச்சிருந்த கத்தியால ஒவ்வொருத்தனா குத்தி 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 கிழிச்சு கொள்றார். எல்லாரையும் கொண்டு போட்டு கண்ட்ரோல் ரூம் அவரோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறார். அந்த பக்கம் வில்லிங்களோட ஃபிளைட் இவங்க ஃபிளைட் பக்கத்துல வருது. அதை நம்ம ஜான் சீனா சண்டையில கவனிச்சுக்கிட்டு, என்னது இது, வேற ஏதோ ஒரு ஃபிளைட் நம்ம பக்கத்துல நெருங்கி வருதுன்னு கவனிக்கிறார். கண்ட்ரோல் ரூம்ல கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான்ல அந்த பைய இந்த ஃபிளைட்ல இருந்து மிலிட்டரிக்கோ மித்த ஆட்களுக்கோ கம்யூனிகேஷன் கொடுக்குற அந்த கம்யூனிகேஷனை கட் பண்ணி விட்டுட்டான். இப்போ வேற புதுசா பக்கத்துல வேற ஒரு ஃபிளைட் வருது. இவங்களை தாண்டி முன்னாடி போய் ஆட்டம் காமிச்சிட்டு இருக்குது. இங்க இருந்து ஃபிளைட்ல விலகி போயிடுங்க இல்லனா சுற்றுவோன்னு நம்ம ஆட்கள் பைலட்டுகள் எச்சரிக்கை கொடுத்தாலும் அதை கேட்காம பின்னாடி டிக்கியை ஓபன் பண்ணா ஏகப்பட்ட ட்ரோன்களோட ஒரு ஆயுதம் ரெடியா இருக்குதுங்க. ட்ரோனை ஒருத்தி ஏவி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ட்ரோன் இவங்களை நோக்கி வர ஆரம்பிக்க இவங்களோட ஃபிளைட்ல இருக்கிற துப்பாக்கி அந்த ட்ரோன்களை சுட ஆரம்பிக்கும். எவ்வளவுதான் சுட்டுட்டு இருக்க முடியும்? மிஸ் ஆகி ஒன்னு போய் ஒரு இன்ஜின்ல அடிச்சிருச்சு. அதுக்கு நடுவுல இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆட்கள் அங்க இருந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கத்துல ஒருத்தன் உள்ள வரான். செக்யூரிட்டியை சேர்ந்த ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அவங்கள தாக்குறதுக்கு போறான்னு தெரிஞ்சுக்கிச்சு நம்ம இங்கிலாந்தோட பிரதமருக்கு, ஒரு நிமிஷம் நிலுப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. திருமணவன் கையில கத்தி வச்சிருக்கான். கரெக்டா ஒரு ட்ரோன் வந்து அடிக்கவும் அந்த டைவர்ஷனை பயன்படுத்தி அங்க இருந்த செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் குத்தி கொள்றான். இன்னொரு ட்ரோன் வந்து அடிச்சதுல ஃபிளைட்ல ஒரு பெரிய ஓட்ட விழுந்துருச்சு. அதுல சில பேர் பறந்து போறத பாருங்க. நம்ம ஆட்கள் அந்த பயலோட சண்டை போடலாம் முயற்சி பண்ணும்போது ஒரு செக்யூரிட்டி ஓடியாது இவங்க 2 பேரை விலக்கிக்கிட்டு அந்த பயல ஓங்கி ஒரு எத்திட்டு, நீங்க இந்த ஃபிளைட்டோட பேக்குக்கு போயிடுங்க, அங்கதான் பேராஷூட் இருக்கும்னு அவங்களை அனுப்பிச்சு வைக்கிறார். இவங்களுக்கு சண்டை போறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அவங்க தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் தொடர்ந்து முன்னேறி இந்த பக்கத்துல வர முயற்சி பண்ணும்போது அதுக்குள்ள வேற ஒரு ட்ரோன் வருது. இவங்களோட இன்னொரு ஜெட்டையும் அடிச்சு காலி பண்ணுது. இவங்களால தாக்கு பிடிக்க முடியல. 2 இன்ஜினுமே ஃபெயிலியர் ஆனதுனால பைலட் என்ன பண்றாரு, ஃபிளைட்டை பல கிலோமீட்டர் உயரத்துல மேல பறந்துகிட்டு இருந்தவர் அப்படியே கீழே கொண்டு வரார். 1000 அடி தூரத்துக்கு கொண்டு வரார். 2 இன்ஜின் அடி வாங்கினதுனால ஃபிளைட்டை கொஞ்சம் சுத்தி கொஞ்சம் தான் பேலன்ஸ் பண்ணணும் போல. ஃபுல்லா சுத்தி பேலன்ஸ் பண்றாரு. இதுக்கு நடுவுல வேற ஒரு ட்ரோன், எல்லா ட்ரோனையும் ஏவி விட்டாங்க. அந்த ட்ரோன் போய் கரெக்டா பைலட் இருக்கிற ஃப்ரண்ட்ல போய் ஒரு குத்தி வெடிக்க பைலட்டுக்கு காலி. இந்த பக்கத்துல இங்க வரலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ஒருத்தன் ஒரு பாராசூட் எடுத்து மாட்டிக்கிட்டு டோரை திறந்து எஸ்கேப் ஆற சமயம் நம்ம ஆட்கள் அப்ப வந்து பார்க்கும்போது டூ லேட். ஏன்னா மீதி இருக்கிற பாராசூட் எல்லாம் எரிக்கிறதுக்காக நெருப்பை போட்டுட்டு டோரை திறந்து குதிச்சிட்டான். கூட வந்த செக்யூரிட்டி எரியிற அந்த பாராசூட்டுகள்ல ஒரு 2 பாராசூட் மட்டும் கொஞ்சம் உருப்படியா இருக்குது. அதை எடுத்து இவங்க கிட்ட கொடுத்துட்டு 2 தான் இருக்குது, நீங்க தப்பிச்சு போங்கிறாப்ல. டேய் 2 தான் இருக்குதா மீதி அப்படின்னு கேட்க எல்லாமே எரிஞ்சு போச்சுங்கிறாப்ல. சரி ஒரே பாராசூட்ல 2 பேர் போலாம், நீ என் கூட வா அப்படின்னு ஜான் சீனா கூப்பிட்டாலும் இல்ல அது ரிஸ்க் ஆயிடும், நீங்க 2 பேரும் போங்கன்னு சொல்லும்போது அப்ப ஃபிளைட்ல நிறைய பேர் இருக்காங்களே அவங்களோட உசுருக்கு அப்படின்னு கேட்க எல்லாருக்குமான வேலைகள் உண்டு. எங்க வேலை உங்களை எப்படியாவது காப்பாத்துறது, உங்க வேலை எப்படியாவது நீங்க உயிரோடு இருக்கிறது, போங்கன்னு 2 பேரையும் தள்ளி விட்டுறாப்ல. 2 பேரும் கண்ணா பின்னான்னு சுத்திக்கிட்டு ஒரு காட்டு பகுதிக்கு வராங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாரு அவர். இந்த ஏரியா பக்கத்துல ஏதோ ஒரு பெரிய சுரங்கம் தோன்ற ஒரு இடம் இருக்குதான், அப்புறம் ஒரு பாலம் இருக்குதான், அந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு சேஃப் ஹவுஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அனுப்பிச்சு வச்சிருப்பாப்ல. 2 பேரும் பேராசூட்டை வச்சுக்கிட்டு அப்படியே கடற்படை சுத்தி வரானுங்க. பேராசூட்டையும் ஓபன் பண்ணிடுறாரு. கண்ணா பின்னான்னு படு வேகத்துல வந்து மரத்துல எல்லாம் மோதி காட்டுக்குள்ள போய் எங்கேயோ லேண்ட் ஆறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா நியூஸ்ல அமெரிக்க ஜனாதிபதியோட பிளைட் விபத்துக்குள்ளாகி கீழே விழுந்து இறந்து போறத, அந்த பிளைட் வெடிச்சு செதறத ஏதோ வீடியோல ரெக்கார்ட் ஆகிருக்குது. அதுதான் இப்போ ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற நியூஸ் சேனலையும் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரே விபத்துல இங்கிலாந்து நாட்டோட பிரதமரும் அமெரிக்க நாட்டோட ஜனாதிபதியும் இறந்து போனது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளா இருக்கிறதா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் டெஃபினட்டா இறந்து போயிருப்பாங்கன்னு மீடியா முடிவு பண்ணியிருக்குது. வெளியிலயும் அப்படிதான் பேசிக்கிறாங்க. அமெரிக்காவோட துணை ஜனாதிபதி ஒரு லேடி இருக்காங்க. அவங்க இப்போ அமெரிக்காவுக்கு தலைவர் இல்லைங்கிறதுனால அவங்க ஜனாதிபதியா பதவி ஏத்துக்கிட்டாங்களா. நியூஸை கேட்டு ஜான் சீனாவோட பொண்டாட்டி எல்லாம் ஆடி போயிருக்காங்க. அங்க இங்க பார்த்தா நம்ம பைய பேராசூட்ல மயங்கி தொங்கிக்கிட்டு இருக்கான். ஆயுதத்தை கடத்துறவரோ ரொம்ப சந்தோஷமா அந்த நியூஸை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கார். இவங்க 2 பேரும் இறந்து போயிட்டதாவே நினைச்சிட்டு இருக்கார். ஆனா இங்க மயக்கத்துல கிடக்கிற நம்ம ஆட்கள் முழிக்கிறாங்க. முதல் வேலையா இங்கிலாந்து பிரதமர் தன்னோட போனை தண்ணியில தூக்கி எறிகிறார். ஓன் போனையும் தூக்கி எறிங்கிறார். அவன் போனை தூக்கி எறிய மாட்டேன், என் பொண்டாட்டிக்கு நான் உயிரோட தான் இருக்கிறேங்கிறத இன்ஃபார்ம்
பண்ணுவேங்கறா. இங்க பாரு, நம்மள கொல்லணும்னு நினைச்சவங்களுக்கு நாம உயிரோட இருக்கோங்கிறது தெரியக்கூடாது. நீ இப்ப கால் பண்ணேன்னா மாட்டிப்ப. நாம இருக்கிற நாடு என்ன நாடு இது? பெலாரஸ். இந்த நாட்டுக்கும் அமெரிக்கா, இங்கிலாந்து, நேட்டோ இந்த நாடுகளுக்கும் பெருசா ஆகாது. சோ பெலாரஸ் நாடு இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கோ பாடிஸை கண்டுபிடிக்கிறதுக்கோ மித்த நாட்டு ராணுவத்தை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த நாட்டுக்கிட்ட இருந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து நமக்கு சப்போர்ட்டும் கிடைக்காது. அதனால போனை கீழே போட்டுன்னு சொல்லி ஷூவால ஓங்கி ஒரு அடி. கையில இருக்கிற போனை பார்த்து குறிப்பாத்து அடிக்க போனு கீழே விழுந்து உடஞ்சு போயிடுச்சு. இதுல காண்டான நம்ம ஜான்சினா போய் அங்க இருந்து திட்டிப்புறாப்ல. ஓகே நான் போறேன்னு நம்மால விறுவிறுன்னு கிளம்ப போறாரு. சரி சரி போகாத இரு, என்ன இறக்கி விட்டுட்டு போன்னு அப்புறம் கெஞ்சினதும் பரவாயில்லையே, உன்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கு உதவி தேவைப்படுது நக்கல் பண்ணிட்டு இவரும் போய் இறக்கி விடுவார். 3 என்னதும் கீழே இறக்கி விடுவேன் ரெடியா இருன்னு சொல்லிவிட்டு எடுத்ததுமே 3 அப்படின்னு சொல்லி கீழே இறக்கி விட்டார். அப்புறம் 2 பேரும் கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது கூட அவங்க 2 பேருக்குள்ளேயே ஒத்து வர மாட்டேங்குது. இங்க இருந்து விடாம நடந்து போய்கிட்டே இருந்தா அடுத்த ஆளு காலையில விடியும் போது பக்கத்துல இருக்கிற வேற ஒரு நாடு அந்த நாட்டு பக்கம் போயிடலாம். அங்க போன பிறகு அந்த நட்பு நாடு மத்த நாடுகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்றாப்ல. நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஏதோ மறுபடியும் இவங்க 2 பேருக்கு நடுவுல வாக்குவாதம் வரும். இங்க இருக்கிற மரத்தை பிடிங்கி அடிச்சு பிடிவேன்னு சீன போடுவான். எங்க சொன்னையில செஞ்சு காட்டு அப்படிங்கிறாரு நம்ம ஆளு. பார்த்தா மரம் அத்தா தண்டியா இருக்குது 60 அடிக்கு, எங்கிட்டு தூக்கி அடிக்கிறது. அதனால இனிமே பேசும்போது அளந்து பேச என்ன நக்கல் பண்ணிட்டு போறாப்ல. எதுக்கு பார்த்தா அவங்களோட பிளைட் எவ்வளவு கோரமா ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குதுன்னு பாருங்க. இத பண்ணவன கண்டிப்பா பழிவாங்கணும் 2 பேருமே பேசிக்கிறாங்க. உடனே பழிவாங்குங்கிறாரு ஜான்சினா. அதெல்லாம் அவ்வளவு வேகமா நடக்காது. அவ்வளவு பெரிய தாக்குதலை உங்க நாட்டு மேல பண்ண பின்லேடனையே 10 வருஷத்துக்கு பிறகு 2 யுத்தத்துக்கு பிறகுதான் பழிவாங்க முடிஞ்சது. நேரமாகுங்கிறாரு இங்கிலாந்து பிரதமர். அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல, இந்த தடவை கண்டிப்பா படு வேகமா நாம பழிவாங்கணும்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க. அப்படி வரும்போது பார்த்தா இருக்க ஒரு 5-6 ரவுடி பிள்ளை மாதிரி இருக்காங்க, டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு நல்ல கார் இருக்குது. அவங்க கிட்ட போய் லிஃப்ட் கேட்கலாமா அப்படிங்கிறாரு ஜான்சினா. இங்க பாரு, இந்த உலகத்துல எங்க போனாலும் நம்மள மத்தவங்க அடையாளம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம யாரு என்னன்றது யாருக்குமே சொல்லாம தனியா தான் நம்ம போய் ஆனுங்கிறாப்ல. அப்போ உனக்கு வேற ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்டா பக்கத்துல ஒரு பாலடைஞ்ச ஒரு கார் இருக்குது பாரு, அந்த காருக்கு பக்கத்துல யாருமே இல்ல, காருக்குள்ள இருக்கிற வயரை புடுங்கி ஸ்டார்ட் பண்ணி அந்த காரை எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறாரு இங்கிலாந்து பிரதமர். சரின்னு அந்த பக்கத்துல வராங்க. அதே சமயம் அங்க பாருங்க, இவங்க புதுசா ஒரு கிளீன் எனர்ஜி சிஸ்டம்னு ஒரு ப்ராஜெக்ட உருவாக்குறாங்க இல்லையா, அவலான்ச் அப்படிங்கிறது அதோட பேருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி இதை வச்சுக்கிறதுக்கு யாருக்கு உரிமை உண்டு அப்படின்னா அமெரிக்க ஜனாதிபதிக்கு. ஒரு கால் அவர் அவைலபிளா இல்லைன்னா அடுத்த 2வதா அந்த சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ற உரிமை யாருக்கு கொடுக்கப்படும்னா இங்கிலாந்தோட பிரதமருக்கு. அவரும் இல்லைன்னா 3வதா இத்தாலி நாட்டுக்கு தான் அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் போகும். அப்படி இப்போ இத்தாலி நாட்டுக்கு அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் போகுது. அவங்க 2 தலைவர்கள் இல்ல, நீங்க தான் இப்போ இதுக்கு தலைவரா இருக்கணும். உலகத்துக்கே ஒரு பேராபத்துனா இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி தான் தீவிரவாதிகள் எந்த நாட்டுல எந்த இடத்துல எங்க இருக்காங்கிறத தேடி கண்டுபிடிச்சு அவங்களை அழிக்கிறது ஒழிக்கிறது இப்படி பல விஷயங்கள் இதுல பண்ண முடியும். இதெல்லாம் பண்ண முடியும். இதுக்கு ஆத்தரைசேஷன் கொடுக்கணும். எப்படி நம்ம கைரேகை வச்சு ஆதார் கார்டை ஆத்தரைஸ் பண்றோமோ அந்த மாதிரி அதுக்கு கைரேகை கண்ரேகை எல்லாமே தேவைப்படுது. எல்லாருமே ஸ்கேன் பண்றாங்க. எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் ஏத்தணும். இவங்களோட கண்ட்ரோல் எல்லாத்துக்கும் கீழே வரணும்னா சிஸ்டத்தை ரீபூட் பண்ணணும். அப்படி அவலாஞ்சிங்கிற இந்த ப்ராஜெக்ட் சிஸ்டத்தை ரீபூட் பண்ண முயற்சி பண்ணும்போது ஏற்கனவே ஹேக் பண்ணி வச்சிருந்த நம்ம ஆட்கள் அவங்களோட அந்த ஹேக்கிங் மூலமா புதுசா கோர் எழுதி உள்ள வந்துடுறாங்க. இதை ரீபூட் பண்ணாதான் அவங்களோட அந்த வைரஸ் உள்ள வரும். ரீபூட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது ரீபூட் ஆகும்போது கூடவே அவங்க எழுதின கோடிங்கையும் உள்ள அனுப்பிச்சு விட இப்போ ஒட்டுமொத்த சிஸ்டமும் ஹேக் ஆகி அவங்களோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. நம்ம ஆட்கள் எல்லாம் என்ன நடக்குதுன்னு முனிக்கிறாங்க. யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. உலகத்தோட தலை சிறந்த செக்யூரிட்டி சிஸ்டம், யாருமே ஹேக் பண்ண முடியாத சிஸ்டம் சொல்லிட்டு இருந்த இந்த சிஸ்டத்துக்குள்ளேயே அவங்க வந்துட்டானுங்க. இந்த பக்கம் நம்ம ஆட்கள் அந்த டப்பா வண்டியில ஏற முயற்சி பண்றாங்க. காரை ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணும்போது அந்த பைபிளையே பாத்துறாங்க. பார்த்தது இங்க வர ஆரம்பிக்க ஜான்சினா முன்னாடி போய் என்ன தெரியலையா அப்படின்னு சீனை போட்டுட்டு இருக்காப்ல. அவங்க யாருக்கு இவங்க பேசுற மொழி புரியாது. ஏன்னா அவங்களோட அந்த நாட்டு மொழி வேற. ஹாலிவுட் படங்களையே அவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க போல. அந்த நாட்டுல மோஸ்ட்லி தியேட்டர்ல எல்லாம் ஹாலிவுட் படம் அவ்வளவு ஈஸியா ரிலீஸ் ஆகாது போல. சோ ஜான்சினாவை யாருன்னு அவங்களுக்கு தெரியல. கூட இருக்கிற இங்கிலாந்து பிரதமரையும் தெரியல. ஜான்சினாவோட கையில போட்டுக்கிற அந்த காஸ்ட்லியான வாட்ச் எனக்கு பிடிச்சிருக்குது, வாட்சை கழட்டி கொண்டு மிரட்டுறாங்க. முடியாதுன்னு சொல்லும் போது மூஞ்சில குத்துறாங்க. உடனே நம்ம பிரதமர் முந்திக்கிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. எல்லா வரையும் குத்துன்னு அவர் குத்துறாரு. ஆனா ஜான்சினா மோஸ்ட்லி அடி வாங்கிட்டு தான் இருக்கிறாப்ல. ஏன்னா முதல் தடவை ரியல் ஃபைட்டுங்கிறப்போ அவர் கொஞ்சம் தடுமாறத்தானே செய்வாப்ல. ஏகப்பட்ட தடுமாற்றம். சண்டை ரொம்ப மும்முரமா நடந்துட்டு இருக்குது. அந்த பக்கத்துல எல்லாரையும் குத்தி கிழிச்சிட்டு இருக்காரு நம்ம இங்கிலாந்து பிரதமர். ஒரு பொடி பையில அடி வாங்க வருவான். டே ஆரம்பிக்காதான்னு சொன்னாலும் கேட்காம அடிக்க போக பதிலுக்கு ஒரு அடி கொடுப்பாரு, பொத்துரு விழுவான். சோ அவர் எல்லாரையும் அடிச்சு பட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல. இந்த பக்கம் நம்ம பையன் ஒரே ஒருத்தவங்க கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்கிறாப்ல. அதுலயும் உருப்படியா சண்டை போட முடியல. ஒரு கட்டத்துல ஓங்கி மூஞ்சில குத்துனதுல ஒரு பல்லு வரைக்கும் உடஞ்சு போயிடும். பல்லுக்குள்ள இருந்து கேமரா வச்சு பார்த்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு வியூவை காட்டுவாங்க பாருங்க. சூப்பரா இருக்குது. நீங்க செத்திங்கடான்னு காண்டாயி அடிக்க வராரு. பதிலுக்கு நம்ம ஆட்கள் திருப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜான்சினாவுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவனை சுத்தி நடக்கிறதெல்லாம் பை ஆக்சிடென்டாவே நடக்குது. இப்படியே போய்கிட்டு இருந்ததுல ஒரு கட்டத்துல ஒரு ஆல்கஹால் பாட்டில் ஒருத்தவன் மேல விழுந்துரும். இன்னொருத்தவன் பாருங்க சிகரெட் அடிச்சுக்கிட்டு சிகரெட்டை தூக்கி போடுவான் பிரதமர் மேல. பிரதமர் சிகரெட்டை தட்டி விடுவார். கரெக்டா அது ஆல்கஹால் மேல ஊத்துனா அவன் மேல பட குப்புன்னு பத்திக்கும். ஓடி போய் தண்ணிக்குள்ள விழுந்து எஸ்கேப் ஆயிடுறான். இவ்வளவு நடந்து முடிஞ்சிருச்சா எல்லா பேரும் காண்டாயி இப்போ கையில ஆயுதங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் கையில ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிறான். தண்ணிக்குள்ள விழுந்தவன் கூட கையில பொசடனோட ஆயுதம் மாதிரி எதையே எடுத்துக்கிறான். இப்படி எல்லாரும் வரும்போது ஆயுதத்தோட வரும்போது நம்ம ஆட்கள் ஒண்ணும் பண்ண முடியாம போச்சுடான்னு ஒழுவாங்க.
உட்காருவாங்க. அந்த சமயம் துப்பாக்கி சுடுற சத்தம். என்னடான்னு பார்த்தா ஒரு பாட்டிமா கையில துப்பாக்கியோட ஓடுங்கடா பொடியங்களான்னு விரட்டினதும் எல்லா பேரும் பயந்து ஓடி போயிட்டாங்க. துப்பாக்கி பயந்துட்டு. யாருப்பா நீங்கன்னு கேட்டா நாங்க கனேடியன்ஸ்னு போய் சொல்றாங்க. அமெரிக்கன்ஸ் கூட சொல்ல விரும்பல. ஏன்னா எல்லா நாட்டிலையும் எல்லா பேருக்கும் அமெரிக்கர்களை பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா கனடாக்காரங்களை மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிக்கும். சோ கனடியன்ஸ்ங்கறாங்க. பேப்பர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா பேப்பர்ஸ் இல்ல. எங்க போகணும்னு கேட்டா பக்கத்துல இருக்கிற அந்த நாட்டு எல்லைக்கு போகணுங்கிறாங்க. சரி நான் கூட்டு போறேன்னு இவங்க தன்னோட வேன்ல அவங்கள கூட்டிட்டு போறாங்க. பக்கத்து நாட்டுக்குள்ள போகணும்னா அந்த எல்லையில இருக்கிற செக்யூரிட்டி செக்க தாண்டி போகணும். இந்த அம்மா கிட்ட இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி ஆஃப் பண்ண சொல்லிட்டு ஆட்டு மந்தைக்கு மேல ஒருத்தன் ஏறி செக் பண்ற ஏதாவது உள்ள இருக்கான்னு இவங்க விட மாட்டாங்க போலன்னு அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆட்டுக்குட்டியவே அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துற ஜம்மு நம்பி வச்சிடறாங்க. உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் அழகா புரியக்கூடிய ஒரு மொழி என்ன மொழினா லஞ்சம் தான். லஞ்சம் கொடுத்தா உலகத்துல எல்லா இடத்துலயும் எல்லா வேலையும் நடக்கும் போல. இவங்க சேஃபா அடுத்த நாட்டுக்குள்ள சிட்டிக்குள்ள வந்துட்டாங்க. அந்த பிரிட்ஜ் பக்கத்துல இந்த அம்மா அவங்களை இறக்கி விட்டுருச்சு. ஏதோ சுரங்கம் நடத்துற ஒரு கம்பெனியோட ஆபீஸ் இருக்குன்னு சொன்னாங்க இல்ல, ஒரு அபார்ட்மெண்ட்ல அந்த ஆபீஸ் இருக்குது. அந்த ஆபீஸுக்கும் போய் காலிங் பெல் அழுத்தினதும் கதவு திறக்கப்படுது. ஆனா அதே சமயம் இவங்க தான் புதுசா ஒரு ஹேக் பண்ணாங்கல்ல ஒரு சிஸ்டத்தை, உலகத்துல இருக்கிற எந்த ஒரு சிசிடிவியும் அதுல பார்க்க முடியும். இப்படி இவங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே அங்க இருந்து கூலிப்படைக்கு சேதி போகுது. கூலிப்படை அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டாங்க. அவங்க இந்த நாட்டுல இந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆயுதத்தோட அங்க அவங்க தாக்குதல் நடத்துறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் உள்ள இருந்து ஒருத்தன் வெளியில வர்றான். இந்த பொடியை யாருங்கிறத நல்லா உத்து பாருங்க. ஒரு ஃபேமஸான டிவி சீரிஸ்ல இவர் நடிச்சிருக்கார். அந்த டிவி சீரிஸோட பேர் என்னங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். கமான் பாய்ஸ். ரைட், இப்போ ஸ்டோரிக்குள்ள போவோம். தன் நாட்டோட ஜனாதிபதி இறந்துட்டாருன்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்கிற இடத்துல உயிரோட இருக்க வந்து நிக்கிறத பார்த்துட்டு அவன் எப்படி சும்மா இருக்க முடியும்? அடுத்த நொடி கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிட்டான். நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா, உயிரோட தான் இருக்கீங்களான்னு. பத்தாவதுக்கு அவரோட தீவிர ஃபேன் வேற. அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு உள்ள போறான். இங்க வந்துட்டா எல்லாம் ரொம்ப சேஃபா இருப்போம், பிரச்சனை இருக்காது. இங்க இருந்து நம்ம ராணுவத்துக்கு நாம உயிரோட தான் இருக்கோங்கிற செய்தியை தெரிவிக்கலாங்கிறாரு ஜான் சீனா. இல்ல வேண்டாம், ஏன்னா 40,000 அடி உயரத்துல உலகத்தோட சேஃபஸ்ட் பிளேஸ் எது? உங்களோட பிளைட். அந்த பிளைட்லயே தாக்குதல் நடந்திருக்குன்னா நாம இங்க வந்திருக்கிறது கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். வேண்டான்னு சொன்னாலும் கேட்காம கால் பண்ணுங்கிறாப்ல. ஜான் சீனா கால் பண்ண சொல்லுவான். நம்ம ஆளு கால் பண்ண போக பிரதமர் வேண்டான்னு இவன் முழிக்கிறான். நான் தான் ஜனாதிபதி, நான் சொல்றதை செய், கால் பண்ணுன்னு சொன்னது இவர் கால் எடுக்கிறாரு. ஆனா பேச மாட்டேங்கிறாரு. பேசியா அப்படிங்கிறாப்ல. இன்னொருத்தவர் பேசாதையாங்கிறாப்ல. யோ என்னால பேச முடியாதியா, யாரோ லைனை கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தா கதவை உடைச்சுக்கிட்டு அந்த கூலிப்படை உள்ள வருது. ஐயோ அப்படின்னு இவங்க பயக்கிற சமயம் வேற ஒரு ரூம் கதவை திறந்து விடுறான். உள்ள பார்த்தா ஏகப்பட்ட ஆயுதங்கள் இருக்குது. இவனும் ஆயுதத்தை எடுத்துக்கிறான். கூடவே நம்ம ஆட்களும் ஆயுதத்தை எடுத்துக்கிறாங்க. ஜான் சீனாவுக்கு தோட்டாவை கூட சரியா லோட் பண்ண தெரியல. படத்துல டம்மி கண்ணை தானே பயன்படுத்தி இருக்கிறான். ரியல் கன் இவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு தெரியாது. பட் இருந்தாலும் குறிப்பாத்து சூடெல்லாம் தெரியும். ஒரு காலத்துல ராணுவத்து கூட சேர்ந்து இவனு லைட்டா ட்ரைனிங் எல்லாம் எடுத்திருக்கான் படத்தோட ஷூட்டிங்காக. அது மேபி நீ ஹெல்ப் பண்ணலாம். அப்புறம் ஒரு பாட்டை போட்டு விட்டு கெத்து காட்டுறாரு அந்த படியே. அதே சமயம் இவங்களுக்கு இன்னொரு மேட்டரும் தெரிய வரும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அது. அது என்னன்னா, ஹேக் பண்ணி உள்ள வந்தாங்கல்ல நாட்டோ, நட்பு நாடுகளோட கூட்டமைப்பு. அங்க இருக்கிற நட்பு நாடுகளுக்குள்ள ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு நடுவில் நடந்த பல டீலிங், பல ரகசியமான விஷயங்கள் எல்லாம் மொத்தமா நெட்ல அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இல்லைங்க, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் பயங்கரமான முத்தல் மோதல்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்குது. சில நாடுகளுக்குள்ள புகுந்து அந்த நாட்டோட தேர்தல்ல இன்னார் தான் தலைவராகணுங்கிறதையே இன்னொரு நாடு பிக்ஸ் பண்ணி இருக்குது. சில நாட்டுகளுக்குள்ள பத்திரிகையாளர்களை அமைச்சு எடுக்கக்கூடாத போட்டோஸ் எல்லாம் எடுத்து நிறைய பிரச்சனை பண்ணிருக்குது. இதனால நாடுகளுக்குள்ள பெரிய கலவர பூமி ஆயிட்டு இருக்குது. நாளைக்கு தான் அந்த நாட்டோட கூட்டமைப்பு ஒன்னா கூடுது. அப்படி கூடும்போது தெரு சண்டையை விட, தெருவுல கொலாயடி சண்டையை விட மோசமான சண்டை நடக்கும்னு நம்ம ஆட்களுக்கு தெரிய வர, யாரா இவ்வளவு குழப்பங்களை பண்றாங்கன்னு நம்ம ஆட்களுக்கு புரியாமையே கையில துப்பாக்கிகளோட எதுக்க சண்டை போட காத்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா இத்தாலி நாட்டோட தலைவி அடுத்து என்னங்கறத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம படியே இந்த இடத்துல இருந்து ஒரு கால் நீங்க ரெண்டு பேரும் உயிரோட தப்பிச்சீங்கன்னா செகண்ட் எக்ஸிட் வழியா வெளியில போய் அங்க லெஃப்ட் எடு ரைட் எடுன்றா. அப்புறம் ஏதோ ஒரு போஸ்டர் இருக்குமா, அந்த போஸ்டரை ஓங்கி குத்துனா அங்க இருந்து நீங்க ஃப்ரீயா போய்க்கலாம் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு போறாரு. போகும்போது சும்மா இல்லாம எதையோ ஒன்னு உருகிக்கிட்டு போறாரு. அந்த கயரெல்லாம் நம்ம ஆட்கள் எடுத்துட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் நம்ம பையன் அந்த சீடியை போட்டு பாட்டு போட்டு விட்டுது. அப்புறம் தூக்கிட்டு போறது டிவி எதுக்கு தூக்கிட்டு போறான் புரியலையே. அதே சமயம் இங்க அந்த ரூமை உடைச்சு உள்ள வரதுக்காக கூலிப்பட பாம்ஸ் நிறைய செட் பண்ணும். அதே சமயம் அந்த பக்கம் நம்ம படியே அவன் ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருந்த பாமை ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டு அழகா நடந்து போய்கிட்டு இருக்கிறார். இங்க இவங்க தீவிரவாதிகள் வச்ச கூலிப்பட வச்ச அந்த பாமை வெடிச்சு செதறும் போது அந்த கதவு இரும்பு கதவு அப்படியே தெரிச்சுக்கிட்டு ஃப்ரண்ட்ல வரும். அதே சமயம் நம்ம பொடியை வச்சு அந்த பாம்பை வெடிக்கும் போது அதே கதவு ஃபோர்ஸ்ல ரிட்டர்ன் போகும். இதை அவங்க எதிர்பார்க்கல. வந்து அடிச்சு தூக்கும் ஒரு 4-5 பேரை. ஒருத்தவன அப்படியே துண்டாக்கி உள்ள போய் சொரிக்குது. அதுல ஒரு பேலுக்கு அடிபட்டு ஒரு மாதிரி கேர் ஆகிறான். உடனே அந்த அம்மா கூட இருக்கிற அப்ரசன்டிஸ் எல்லாத்தையும் அமுச்சு வைக்குது, போய் சுடுங்கடான்னு. சரி, இவன் கையில ஒரு டிவி மாதிரி ஒன்னு தூக்கிட்டு போனானே, என்னடா அது அப்படின்னு பார்த்தா பழைய காலத்து சிசிடிவி, வயர்டு சிசிடிவியோட மானிட்டர் தான் தூக்கிட்டு வந்திருக்கான். அதுல ஆள் எங்க நிக்கிறாங்கன்னு அசால்ட்டா தெரிய சவத்துக்கு இந்த பக்கத்துல இருந்து எல்லா பேரையும் சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். ஒரு 3-4 பேரை சுட்டு தள்ளிட்டான்.
அடுத்த இருக்க ஆட்களையும் சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறான். அதான் அந்த லேடி கவனிச்சிருது. அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவை சுட்டு தள்ளினதுமே இவன் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்க பின்னாடி அந்த அம்மா விரட்டிக்கிட்டே ஓடியாருது. அழகா சறுக்கிக்கிட்டே போவான். பார்த்தா கீழே ஒரு டேபிள் கடையில விழுந்துறான். பின்னாடி அவ வேற விரட்டிட்டு வரா. அதுக்கு பின்னாடி கேரானவன் விரட்டிட்டு வரான். இந்த கேரானவன் தான் பிளைட்டுக்குள்ள அவ்வளவு அக்கப்போற பண்ணவன். ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்போது சுட்டு போறாங்க. வேற இவர் ஒரு சோஃபா கழுத்த பக்கத்துல வந்து விழுகிறாரு. கொஞ்சம் ரத்தமாயி கிடக்குது. உதவி பண்றதுக்காக அவங்க ரெண்டு பேரும் வரும்போது கையில இருக்கிற பாம்பை ஓபன் பண்ணிட்டு போயிடுங்க இங்க இருந்து, அந்த போஸ்டரை போய் பஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். இவன் வந்து வெடிக்க வைக்க போறான் போலங்க. சரி நீ இவங்க அங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா வெடிக்கிற சத்தம் இந்த பக்கத்துல கேட்கல. ஏன்னா வெடிக்கிறதுக்குள்ள துப்பாக்கி சத்தம் மட்டும் தான் கேக்குதுன்னா அவனை சுட்டு கொண்டுட்டு இந்த கூலிப்பட ரெண்டும் முன்னோக்கி வந்துட்டு இருக்குது போல. அதுக்குள்ள நம்ம ஆட்கள் அந்த போஸ்டரை பஞ்ச் பண்ணி அங்க ஒரு லிஃப்ட், ரகசிய லிஃப்ட் திறக்குது. அதுக்குள்ள ஏறி கீழே இறங்கிடுறாங்க. அக்க போறோம். அந்த அக்காவும் சேர்ந்து இப்ப மேல இருந்து கீழே பொறுமையா படிக்கட்டுல இறங்கி வரணும். அதுக்குள்ள நம்ம ஆளுங்க சேஃபா கீழே இறங்கிட்டோம்னு சந்தோஷப்பட்ட பார்த்தா கீழே ரெண்டு பேரு ஏற்கனவே இங்க நிக்கிறாங்க. துப்பாக்கி மண்ணில அவங்கள பிடிச்சிடறான். துப்பாக்கியை கீழே போட சொல்லிட்டாங்க. மேல இருக்கிற அக்கப்போருக்கும் அக்காவுக்கும் அப்டேட் போகுது. இந்த மாதிரி அவங்க துப்பாக்கி மண்ணில நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். ஆனா அதே சமயம் பின்னாடி யாரோ படு வேகமா ஹீரோஸத்தோட வண்டி ஓட்டிட்டு வராங்க. இவங்களும் கண்ணா அப்படின்னு சுடுறாங்க. வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தவங்க எகிரி குச்சிடுறாங்க. வண்டி மட்டும் நேரா போக நம்ம ஆட்கள் விளைவிக்க அவங்க ரெண்டு பேரையும் நசுக்கி போட்டுருது. யாராவது நம்மளை காப்பாத்துறவங்க ஓடியாந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் பிரதமருக்கும் ஷாக்கு தான். அவளோட பேரை சொல்லி கூப்பிடுறாரு. நீ இன்னும் சாகலையான்னு. பதிலுக்கு அந்த அம்மாவும் நீ இன்னும் சாகலையான்னு கேக்குது. உங்க ரெண்டு பேரை தெரியுமா அப்படின்னு நம்ம ஜனாதிபதி ஜான்சினா கேட்க ரெண்டு பேரும் ஒன்னா அப்படின்னு அந்த அம்மா பேச ஆரம்பிக்கும் போது இந்த ஆளு குறுக்க போய் நாங்க ஒன்னா ஒர்க் பண்ணிருக்கிறோம்னு சொல்றாரு. மேபி லவ்வே பண்ணிருக்கலாம். அதை மறைக்கிறாரோ என்னவோ தெரியல. என்னாச்சுன்னு கேட்க இப்ப பிளாஷ்பேக்கு போறோம். இவங்க சாக கிடக்கும் போது உடம்புல லைட்டா அசைவு தெரிஞ்சது இல்ல. இவங்க புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருப்பாங்க போல. அதனாலதான் சாகல. அப்புறம் சரி நாங்க எங்க இருக்கிறது எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டா நான் உங்களை தேடி வரல. அந்த தக்காளி திருவிழா அன்னைக்கு என்ன போட்டு தள்ள பார்த்தவங்களோட போட்டோ என்கிட்ட இருந்தது. அந்த போட்டோ வச்சு அவங்க எங்கெல்லாம் போயிருப்பாங்கன்னு பல பேரை விசாரிச்சு பல டிராவல் பண்ணி பல நாடு கடந்து அவங்கள தேடி தான் இங்க வந்தேன். கடைசியா அவங்க வந்த இடம் இங்க. பார்த்தா நீங்க வந்து நிக்கிறீங்க. அந்த அம்மா அவங்களை கூட்டிட்டு போகும்போது அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கூடவே வேற ஒரு தகவலும் சொல்றாங்க. இவ்வளவு பெரிய விஷயம் பெரிய லெவல்ல நடக்குது. இதுக்கெல்லாம் காரணமான அந்த ஆள் யாருன்னு பார்த்தா அந்த ஆயுதத்தை கடத்துறவன் தான். அவனுக்கு ஏன் நம்ம மேல இவ்வளவு கோவம்? பத்தாததுக்கு நாட்டோ கூட்டமைப்பையே காலி பண்ணக்கூடிய அளவுக்கு ரகசியங்களை வேற வெளியில தள்ளிவிட்டு இருக்கான். ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னும் 20,000 ரகசியங்கள் இருக்குது. அதையும் ரிலீஸ் பண்ணானா ஏகப்பட்ட கூத்தாய்ப்பிடும். ஏன் அவன் நாட்டோ மேல இவ்வளவு கோவமா இருக்கிறான்? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அந்த ஆயுதத்தை கடத்துறவன் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்கான புளுட்டோனியத்தை வச்சிருக்கான். அதனால அந்த இடத்தை தகர்த்தோன்னு நம்ம ஸ்டார்டிங்ல பாத்துருப்போம்ல. ஆக்சுவலா அந்த புளுட்டோனியம் அவன் எதுக்கு வாங்கினானா தான் பையனுக்காக. அவரோட பையன் தான் ஏதோ ஒரு டெக்னாலஜியை உருவாக்குறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கான். அந்த டெக்னாலஜி என்ன பண்ணும்னா அணு ஆயுதங்களோட வெடிப்பையே தடுக்கும்னு ஏதோ அதை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. நமக்கு ஒன்றும் சரியா விளங்கல. அப்பேற்பட்ட ஒரு நல்ல டெக்னாலஜியை தயாரிக்கணும்னு நினைக்கிறவன் தான் பையன். பிளாக் மார்க்கெட்ல அதுக்காகத்தான் அந்த புளுட்டோனியத்தை வாங்கி அப்பா கொடுக்குறாரு. ஆனா வெளியில இருந்து நம்மளோட சர்வேலன்ஸ்ல இப்படி ஒரு புளுட்டோனியத்தை வாங்கி இருக்கிறான், இந்த ஒரு பில்டிங்ல இந்த வேலை பார்க்கறான்னு நமக்கு தெரிஞ்சுக்கும் போது நாம என்ன நினைப்போம்? அப்பா அவன் ஒரு அணு ஆயுதத்தை தயாரிக்கிறான்னு நினைப்போம். என்ன பண்ணுவோம்? பாம்ப போடுவோம். அப்படித்தான் போட்டோம். அந்த பாம் பிளாஸ்ட்ல அவரோட பையன் இறந்துடுறாரு. அவனோட பையன் உருவாக்குன அந்த டெக்னாலஜியை நாம திருடிக்கிட்டோம். இவ்வளவு கூத்தம் சொல்லும் போது ஜான்சினா கோவப்படுறான். அப்போ இங்க கெட்டவங்க நாம தானா? நாம தான் அந்த அப்பாவி பையனை கொண்டுட்டோமா அப்படின்னு கேட்கும்போது இங்க பாரு, ஏதோ ஒரு பையனை நாம கொல்லல. அவனோட சாவுக்கு நாம காரணம் இல்ல. அவங்க அப்பன் தான் காரணம். அவங்க அப்பன் இவ்வளவு பெரிய தப்பான தொழில பண்ற அவன் தான் அதான் காரணமா இருக்கும். அவன் பண்ற அந்த தொழில் தான் காரணமா இருக்கும். அவன் ஒரு விவசாயியா இருந்திருந்தா அவரோட பையனை நாம ஏன் கொண்டு இருக்க போறோம் அப்படின்னு கரெக்டா தான் கேள்வி கேக்குது அந்த அம்மா. ரைட். ஆனாலும் இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கும் போது உள்ள ஒரு துணை இல்லாம பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. யார் அதை பண்ணிருப்பான்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஜான்சினா ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நீ என் பிளைட்ல ஏறணும்னு உன்னை கட்டாயப்படுத்துறது யாரு? அப்ப அந்த பையன் தான் அந்த கருப்பு ஆடா இருக்குங்கிறாப்ல ஜான்சினா சொல்றான். கட் பண்ணி அந்த பக்கத்துல காட்டுறாங்க. இத்தாலி நாட்டோட சேர்ந்தவனு ஒருத்தையும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறது அவதான். ஆனா உண்மையிலேயே அவளோட ஐடென்டிட்டி என்னங்கறத இப்பதான் சொல்றாங்க. ஆக்சுவலா அவ அமெரிக்காவோட துணை ஜனாதிபதியா இருந்து இப்போ அமெரிக்க ஜனாதிபதியா மாறி இருக்கா போல தெரியுது. அவதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. கூடவே அந்த கருப்பு ஆடும் இருக்குது. ஜான்சினாவோட அட்வைசர். இப்போ அந்த சேஃப் ஹவுஸ்ல ஏதோ ஒரு அட்டாக் நடந்திருக்குதுல்ல, அதை பத்தி விசாரிக்கணும். மேபி ஜனாதிபதியும் பிரதமரும் உயிரோட இருக்கலாம். அந்த பக்கம் நம்ம ஃபோர்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லும்போது இந்த அம்மா இல்ல, அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நேட்டோல அடுத்த ரகசியம் கசிஞ்சிட கூடாது. அதுதான் நம்மளோட முக்கியமான பிரச்சனை. அதைத்தான் பார்க்கணும்னு இந்த அம்மா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுச்சு. அப்ப இந்த அம்மா கருப்பாடா இல்ல அந்த பையன் கருப்பாடான்னு கொஞ்சம் கிளாரிட்டி இல்ல. பார்க்கலாம். பேசிட்டு இருக்கும்போதே இவங்களுக்கு கால் வருது. என் பையன் பேசுறான், பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க நம்ம பிரதமரோ என் அட்வைசர் கருப்பாடா இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா கடந்த 6 வருஷமா எனக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு பேசுறாரு. வாழை நீ விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஜான்சினா அதுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கான். ஜான்சினா என்ன சொல்றானா, இங்க இருக்கிற நம்ம அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு போயிடலாம். அங்க நமக்கு சப்போர்ட் கிடைக்கும் சொன்னா பிரதமரும் வேணாங்கிறாரு, நம்ம ஹீரோயினும் வேணாங்கிறா. ஏன் எல்லாரும் இதுக்கு எதிர்க்கா இருக்கிறீங்க? ஏன் போனா என்ன தப்புன்னு கேட்க இல்ல, ஏதோ பெரிய லெவல்ல காம்ப்ரமைஸ் ஆயிருக்குது. நாம இந்த சும்மா சின்ன சின்ன இடத்துக்கெல்லாம் போறது சேஃப் இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். ஆனா நான் தான் இங்க கமாண்டர் இன் சீஃப். நான் தான் உலகத்தோட மிகப்பெரிய அதிகாரத்தை கொண்ட தலைவர். ஏன் பேச்சை தான் நீங்க கேட்கணுங்கிறாரு ஜான்சினா. பிரதமர் ஏன் பேச்சை கேட்கணுங்கிறாரு. நடுவுல இந்த அம்மா உங்க 2 பேர் பேச்சை நான் கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, யோ உன்னோட
துணை ஜனாதிபதியா இருந்தவங்க. அந்த அம்மா இப்போ ஜனாதிபதியா பதவி ஏத்துட்டாங்க. இப்போ உனக்கு பதவியே இல்லைன்னு அர்த்தம். நீ இறந்துட்டதா நினைச்சிட்டு அந்த அம்மா பதவி ஏத்துக்குச்சு. ரைட்டா? அடுத்து நீங்க இதுவரை நிஜமாவே கமாண்டர் இன் சீஃபா இருந்ததே கிடையாது. உங்க இங்கிலாந்து நாட்டுல எல்லாத்தையும் பண்றது உங்க நாட்டோட கிங் தான், இல்ல கியூன் தான். அதனால ஏன் பேச்ச நீங்க ஒழுங்கா 2 பேரும் கேளுங்க. உங்க 2 பேரையும் உயிரோட இப்போ வரைக்கும் சேஃபான ஒரு இடம்னு கேட்டா நாட்டோ நட்பு நாடுகளோட கூட்டமைப்பு ஒரு இடத்துல கூடும்ல, அந்த இடம் தான் நமக்கான செக்யூரான இடம், சேஃபான இடம். அந்த இடத்துக்கு போனாதான் எவ்வளவு பெரிய உயரத்துல காம்ப்ரமைஸ் ஆயிருந்தாலும் நம்மள அவங்களால எதுவும் செய்ய முடியாது. சோ அங்கதான் போறோம். என் பிளான் இங்க இருக்கிற இந்த ட்ரெயினை பிடிக்கணும்னு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வந்து ட்ரெயினை பிடிக்க பார்த்தா ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. ஓடி போய் தான் ஏறான். பின்னாடியே ஜான்சினா ஏறான். அடுத்து அவர் ஏறது கொஞ்சம் லேட் ஆகும் போது கையை கொடுத்து தூக்கி வருது அவர் தான். சோ வேற்றுமையில மறந்து ஒன்னு சேர்ந்துட்டாங்க நாம எதிர்பார்க்கலாம். அதே சமயம் இப்படி இவங்க ட்ரெயின்ல ஏற போற அதே சமயம் அவங்களோட ஃபேஸ் டிடெக்ஷனை வச்சு அந்த பக்கம் அவங்க உருவாக்கின அந்த டெக்னாலஜி ஹேக் பண்ணாங்கல்ல, அது அலர்ட் பண்ணுது. இவங்க 3 பேரும் உயிரோட தான் இருக்காங்க, இவங்க 2 பேரும் உயிரோட தான் இருக்காங்கன்ட்டு. எங்க இதை சொன்னா நம்ம ஆயுதத்தை கடத்துறவர் காண்டாவார்னு நம்மால ஒண்ணும் சொல்லாம அந்த இடத்துல அமைதியா இருக்கிறார். யாரு? அந்த ஹேக் பண்ண பெரியவர். அவர் வேண்டாம் வெறுப்பாதான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிற போல தெரியுது. இந்த பக்கம் பார்த்தா ட்ரெயின்ல ஹீரோயினும் பிரதமரும் முன்னாள் காதலர்கள் பேச முயற்சி பண்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, நீ என் கூடயே நான் கூப்பிட்டப்ப வந்திருக்கணுங்கிறாரு. ஆனா இவ்வளோ என்னால ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் வேலையெல்லாம் உட்காந்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்க முடியாதுங்கிறாப்ல இவ பேசிட்டு இருக்கா. அறகுறையா நம்ம பைய ஒட்டி கேட்டு என்ன மேட்டர்னு கேட்டா நம்ம ஆளு சொல்ல மாட்டாப்ல. காதையாக்காத மாதிரி சும்மா உட்காந்துக்க எக்ஸ்பிளைன் பண்ண தயாரா இல்லங்கிறாப்ல. அப்புறம் மறுபடியும் கேட்க இவங்க லவ் பண்ணது நிஜம். நம்ம பைய போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி அடுத்து இங்கிலாந்து நாட்டோட பிரதமர் ஆகிறதுக்காக போட்டியிட போறேன்னு சொன்னதும் அவளுக்கு அது பிடிக்கல. அங்கேயே முட்டிக்கிச்சு 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க போல தெரியுது. அப்ப அவ கேட்டிருப்பா, ஆமா நீ எதுக்காக பிரதமர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு. அப்ப அவர் சொல்லிருப்பாப்ல, நாம வயசான பிறகு ஒரு சேஃபான இடத்துல வாழணும்னு ஒரு கேரண்டியை கொடுக்க முடியுமா? வேற யாராவது இருந்தா அந்த கேரண்டியை கொடுக்க முடியாது. நான் முடிஞ்சளவு அந்த மாதிரி ஒரு உலகத்தை உருவாக்க முயற்சி பண்றேன்னு பேசியிருப்பான் போல. அங்கேயே அரசியல்வாதி மாதிரி பேசியிருக்கியடா அப்படிங்கிறாரு நம்ம ஜான்சினா. அப்புறம் சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு ஹீரோயின் ஜனாதிபதிக்காக சாப்பிடறதுக்கு ஏதோ வாங்க போன சமயம் ஹேக்கர் உள்ள வரார். பின்னாடியே ஒரு மொட்டை துப்பாக்கியோட வரா. இவர்கிட்ட இருந்த துப்பாக்கி வச்சு அவனை சுட்டுப்புறாப்ல. ஆனா அவனுக்கு சரியா படல. திருப்பி இவரை சுட்டுப்புறான். இவர் சாகர திருவாயில மறுபடியும் அவரை சுட்டு அவரை கொண்டு போட்டுறாரு. அப்ப ஜான்சினாங்கிற நம்ம ஹீரோயின் வந்து துப்பாக்கி முனையில அவரை நிப்பாட்டுறா. யார் நீ எதுக்கு வந்திருக்கிறேன்னு? நமக்கு டைம் இல்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்துல அவங்க எல்லாரையுமே கொல்றதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங்ல அவங்க காத்துட்டு இருப்பாங்க. வேண்டாம் வெறுப்பாதான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பண்ண கூத்தெல்லாம் போதும், தடுக்கலாம் முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு கோடை எழுதி கொடுக்குறாரு. யாரோட கையில? ஜான்சினாவோட கையில. என்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு போய் அங்க இருக்கிற மிஷின்ல இந்த கோடை என்ட்ரி பண்ணீங்கன்னா அந்த கருப்பாடு யாருங்கிறது தெரிய வந்துருங்கிறாப்ல. இவருக்கு கருப்பாடு ஒன்னு இருக்குன்னு தெரியும், பட் அந்த ஆடு யாருங்கிறது தெரியாது. இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா வாய்ப்பு இருக்குன்னு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாம இறந்து போயிடுறாரு. அடுத்த ஸ்டாப்பிங்ல ஆள் இருக்குங்கிறதுனால ஓடுற ட்ரெயின்ல இருந்து இவங்க இறங்கி ஆனோம். ஒவ்வொருத்தரா இறங்குறாங்க. பயந்து நம்மால இறங்குவான். ஒரு வழியா இறங்கி அந்த அபார்ட்மெண்ட் நோக்கி வந்தாச்சு. அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போகும்போது கோடை என்டர் பண்றது, உள்ள போறது, இதுக்கெல்லாம் கூட நம்ம பிரதமர் வருவேன்னு சொல்ல அதெல்லாம் வேணாம், நீங்க இருங்க, நான் அவரை கூட்டிட்டு நான் போய் அதை பாத்துக்கிறேன், என்னோட பாதுகாப்புல இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஜான்சினாவை கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா ஜான்சினாவோட கையில தான் அந்த கோடை எல்லாம் எழுதி இருக்குது. அந்த கேப்ல கூலிப்பட இங்கேயும் மோப்ப முடிச்சு வந்துட்டானுங்க. அந்த பக்கம் நேட்டோல இருக்கிற இத்தாலி இன்னும் 2-3 நாடுகளை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்க புது ஜனாதிபதி. ஆனா யாருமே ஒத்துழைக்கிறாப்ல தெரியல. 2 நாடு ஆல்ரெடி கோச்சுக்கிட்டு போயிடுச்சு. இத்தாலி நாடோ நாளைக்கு நடக்க போற அந்த நாட்டோ கூட்டமைப்போட ஆரம்ப நாள்லயே நாட்டோல இருக்கிற 25 நாடுகளும் நாட்டோ வேணா, நாட்டோவை கலைச்சு விட்டுறலாம்னு முடிவெடுக்க போறாங்க. அப்படித்தான் சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். வெளியில நம்ம பிரதமர் இருக்கிறார். உள்ள இவங்க அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் அதுல ஒரு சேஃப் ஹவுஸ் மாதிரி ஒரு தனி கண்டெய்னர் மாதிரி இருக்குது. அதை ஓபன் பண்ணி உள்ள போய் கம்ப்யூட்டர்ல அந்த கோடை என்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்டர் பண்ணும்போது ஆயுதம் கடத்துறவனுக்கும் இன்னொரு ஆளுக்கும் பல தடவை கால்ஸ் போயிருக்கும், வந்திருக்கும். அந்த கால் லாக் ஃபுல்லா உள்ள இருக்கும். அந்த நம்பர் யாருக்கு சொந்தோடு பாக்குறாங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அது வேற யாரும் இல்ல, பிரதமரோட அட்வைசர்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்ல, உண்மையான கருப்பு ஆடு அவங்க இல்ல. நம்ம ஜான்சினா அமெரிக்க ஜனாதிபதியோட அட்வைசர் இருக்காங்கல்ல, அவதான் உண்மையான கருப்பு ஆடுன்னு தெரிய வருது. அவ கூட பல கால்ஸ் இங்க போயிருக்கிறது தெரிய வருது. அவ மட்டும் என் கையில கிடைக்கிட்ட ஒரு வழி பண்றேன்னு பேசிட்டு இருக்கிறார். இங்க பார்த்தா ஒரு படம் மேல வர பார்க்க துப்பாக்கியால அவங்கள சுட்டு கொல்றாப்ல. அப்புறம் நிறைய பேர் மொத்தமா மேல வர பார்ப்பாங்க. இவர்கிட்ட ஒரு பேக் நிறைய ஆயுதம் இருக்கும். உள்ள ஒரு பாம் எடுக்கலாம்னு பாம் எடுத்து திறந்தாரு. பாத்தீங்கன்னா உள்ள இருந்து வெளியில வருது கண்ணீர் புகை குண்டுன்னு புகைப்பட்டா கண்ணீர் வரும், அதுதான் வருது. அதை தெரியாதனமா அதே பேக்குள்ள போட்டுறாரு. அதை எடுக்கிற முயற்சி பண்ணி என்னத்தையோ உருகுறாரு. பார்த்தா ஒரு பாமோட லிவரை உருகி விட்டாப்ல. மொத்தமா வெடிக்க போகுது. இப்போ டார்ச் லைட் மட்டும் தான் கீழே விழுந்து கிடக்கும். மித்த எல்லாத்தையும் தூக்கி மொத்தமா கீழே வீசி எறிகிறார். கீழே போய் பூம்னு வெடிச்சு சிதறனதுல அங்க இருந்தவங்க எல்லாம் ஜோலி முடிஞ்சு. அங்க இருக்கிற படிக்கட்டுகளே உடஞ்சு போயிடுச்சு. இப்ப மேல ஏறி வரணும்னா ஒரு பெரிய அம்பு விடுற கயிறோட அம்பு வந்து மேல முட்டிக்கி நிக்குது. அதுல ஒருத்தவன் ஏறி வருவான். விழுந்த டார்ச் லைட் எடுத்து அவன் நெத்திலேயே ஓங்கி ஒரு சொருகு. அவனும் கீழே விழுந்து முடிஞ்சு போயிட்டான். அடுத்த ஆளு மேல வர முயற்சி பண்ணும்போது, யாரு நம்ம அக்கப்போரு மேல வர முயற்சி பண்ணும்போது அக்காவுக்கு கால் வருது. இங்க இருந்து போங்க நான் பாத்துக்கிறேன்னு ஆயுதம் கடத்துறவன் சொல்லிட்டான் போல போயிடுறாங்க. ஆயுதம் கடத்துறவன் என்னையா பண்ண போறான்னு பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து பின்னாடி இருந்து அந்த சேஃப் ஹவுஸ் போயிட்டு ஓங்கி ஒரு அடி. அந்த ஒட்டுமொத்த கண்டெய்னருமே பிடிச்சி இழுக்கும் போது திறந்திருந்த கதவு தானா வந்து மூடிக்குது. உள்ள இவங்க மாட்டிக்கிறாங்க. 2 கயிறு அவங்க இழுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுது. அங்க இருந்த கோடாரியை எடுத்துட்டு வந்து ஓங்கி ஒரு வெட்டு வெட்டி ஒரு பக்க கயிறை இவர் அத்து விட்டார். இன்னொரு பக்க கயிறை அத்து விட முயற்சி பண்ற கேப்ல
கேப்ல அவங்க புடிங்கிடுறாங்க. மொத்த கண்டெய்னர் இந்த பக்கத்துல வருது. அதுக்கு உள்ள இருந்தவங்க அந்த கண்டெய்னரோட கதவை திறக்க முயற்சி பண்ணும்போது கதவு திறந்துருச்சு. ஆனாலும் இவங்க வெளில போயிட்டாங்க. முன்னாள் காதலி நம்ம ஹீரோயின் அந்த பக்கத்துல தொங்கிக்கிட்டே அங்கிட்டு இருக்கா. இவர் மட்டும் இங்க தனிமரமா நிக்கிறார். அதே சமயம் ஹெலிகாப்டர் இந்த பக்கத்துல திரும்ப உட்கார்ந்து இருந்த நம்ம ஆயுதம் கடத்துறவன் ஒரு ராக்கெட் பாம்பை மேல ஏத்துறான். தெரிச்சு ஓடுறாரு. பூம்னு அந்த இடத்துல வெடிச்சு செதறுது. நம்ம ஹீரோயின் இங்க இருந்து பாக்கும்போது அவ்வளவுதான் சோலி முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைச்சிருப்பாங்க. இவங்களையும் கொண்டு போய் என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியல. ஹெலிகாப்டர் தூக்கி போய்கிட்டு இருக்குது. அப்படி போற வழியில ஒரு 6 மாடி கட்டிடம் ஒன்னு இருக்கும். அந்த கட்டடத்தோட மொட்டை மாடியில நம்ம குதிச்சிடணும்னு சொல்லி முன்னாடியே பிளான் பண்ணி வச்சு கரெக்டா குதிங்கன்னு 2 பேரும் சேர்ந்தாப்ல கையை விட அந்த 6 மாடி கட்டடத்தோட மொட்டை மாடியில போய் விழுந்து அவங்க சேஃப் ஆயிட்டாங்க. கட்டமாடி அந்த மொட்டை மாடிய கட்டடத்தை தாண்டி அந்த பக்கத்துல போகும்போது ரோடு பகுதி வரும். ரோடு பகுதியில கண்டெய்னரா அவுத்து விட்டாங்க. அவங்க வில்ல அவுத்து விட்டான். 6 மாடி உயரத்துல இருந்து அந்த கண்டெய்னரோட சேர்ந்து அவங்க கீழே விழுந்திருந்தாங்கன்னா சட்னி ஆயிருப்பாங்க. நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா ஹெலிகாப்டருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு கீழே இவங்க குதிச்ச மேட்டர் எல்லாம் தெரியாது. தப்பிச்சிட்டாங்கிற மேட்டர் தெரியாது. சேட்டலைட் போன்ல போன் பண்ணி அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிருச்சுன்னு யாருக்கோ அப்டேட் கொடுக்குறான். இருக்க பார்த்தா கூட வந்த 2 பேரு அவங்களுக்கு மெசேஜ்ல வேற ஏதோ ஒரு மேட்டர் வருது. எவ்வளவு வேலை பார்த்திருப்பாரு வில்ல முறிஞ்சுக்கிட்டான். லூசி என்ற இருக்க கூடாதுன்னு சொல்லி என்னையே போட்டு தள்ள உனக்கு உத்தரவு வந்துருச்சான்னு கேட்டு அவங்க 2 பேருமே கொடூரமா ஒருத்தனை சுட்டு கொன்னுறாரு. இன்னொருத்தவனை ஹெலிகாப்டர்ல இருந்து தள்ளி விட்டு கொன்னுறாரு. யாரோ ஒரு பெரிய ஆளுக்கு இவரை அப்டேட் கொடுத்துட்டு இருக்காப்ல. அதே பெரிய ஆளு இவனையே கொல்றதுக்கு கூட இருக்கிற 2 பேரை பயன்படுத்தி இருக்குது. ஆனாலும் தலைவன் எஸ்கேப் ஆயிட்டான். அப்புறம் இவங்க மொட்டை மாடில இருந்து இறங்கி பக்கத்துல கடல் பரப்புல இருக்கிற ஒரு சின்ன போட்டை பிடிச்சு போட்ல போய்கிட்டு இருக்காங்க. பிரதமர் இறந்துட்டதா நினைச்சு அந்த அம்மா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த பக்கம் ஜான்சினாவோ தான் கூட இருந்த அட்வைசர் தன்னோட பாலிய சிநேகிதி அவளே தனக்கு துரோகம் பண்ணிட்டா கருப்பு ஆடா மாறிட்டான்னு அவரு கொஞ்சம் காண்டாயிருக்கிறார். அப்புறம் கரைக்கு பக்கம் போய் சேர்ந்த பிறகு அங்க இருந்து போன் வருது. யாருக்கு? புது ஜனாதிபதியா வந்திருக்கால அந்த அம்மா. துணை ஜனாதிபதியா இருந்து ஜனாதிபதியா பதவி ஏற்ப எடுத்துக்கிட்டவங்க. அவங்களுக்கு கால் வருது. இந்த மாதிரி நான் உயிரோட தான் இருக்கிறேன், இந்த கரையில இருக்கிறேன், ஆரம்பிச்சு பிக்கப் பண்ணிக்கணும் சொல்ல, அப்பா சூப்பர் நீங்க உயிரோட இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம், உடனே வண்டி அனுப்புறேங்கிறாங்க. அப்ப அந்த கருப்பாடு யாரு அப்படின்னு அவரே சொல்றாப்ல. என்னோட அட்வைசர் தான் கருப்பாடு, அவளை மொதல் அங்கிருந்து வெளியேற்றுங்கன்னு வேற சொல்லிட்டார், அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். அப்புறம் அவளதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு காத்துட்டு இருக்கும்போது அதே மாதிரி வண்டி வருதுங்க. வண்டி வந்துருச்சுன்னு அந்த பொண்ணு போய் ஏறா. ஹீரோயின் பின்னாடியே இவர் போய் ஏறார். பார்த்தா உள்ள துப்பாக்கியோட ஒருத்தன் இருக்கிறான். யாரு? நம்ம அக்க போறதான். அந்த பக்கத்துல கால் பண்ணி அவங்க 2 பேரையும் துப்பாக்கி மணியில புடிச்சிட்டேன், வெளியில கொண்டு போய் போட்டு தள்ளிடுறேங்கிறான். அதான் நல்லதுன்னு அந்த அம்மா சொல்லி போனை கட் பண்ணுது. யாரு? புது ஜனாதிபதி. ஆக்சுவலா உண்மையான கருப்பு ஆடு அந்த புது ஜனாதிபதி தான். ஜான்சினாவோட அட்வைசர். அவங்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல. அவங்கள இந்த மாதிரி ஒரு பலி கொடுக்கணும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க போல. இந்த அக்கப்போரு நிஜத்துல புது ஜனாதிபதிக்காக வேலை பார்க்கிறவன். மீதி இருக்கிற ஆட்கள் எல்லாம் நம்ம ஆயுதம் கடத்துறதுக்காக வேலை பார்க்கிறவங்க. ஆயுதம் கடத்துறவருக்கும் துணை ஜனாதிபதி இந்த புது ஜனாதிபதிக்குமே இப்ப பஞ்சாயத்து ஆகி போச்சுல. ஆயுதம் கடத்துறவனையே கொல்ல பார்த்தால அதுல காண்டானவரை ஆரம்பிச்சு விட்டுருக்காப்ல. இங்க அக்கப்போரை டைவர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நம்மளால ஒரு பட்டன் அமுக்குறான். பட்டன் அமுக்குனதுல ஏதாவது பெருசா துப்பாக்கி வரும்னு பார்த்தா டிவி பாக்குற ஒரு மானிட்டர் தான் மேல இருந்து கீழே இறங்குது. ஆனா அந்த டைவர்ஷனை பயன்படுத்தி நம்ம ஹீரோயின் அவனை ஓங்கி ஒரு எத்து அவன் கூட சண்டை போட்டு துப்பாக்கியை பிடுங்க பார்க்க துப்பாக்கி டப்பு டப்புன்னு சுடும். நல்ல வேலை ஜான்சினா மேல ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருப்பா. அடுத்து பின்னாடி ஆயுதம் கடத்துறவனோட ஆட்கள் வேற பல வண்டிகள்ல வந்து மோதுறாங்க. பெரிய பெரிய பாம் எல்லாம் கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஜான்சினாவுக்கு துப்பாக்கி கிடைக்கும். சுடுங்க சுடுங்கன்னு ஹீரோயின் கத்துவா. ஆனா கொஞ்சம் குறிமாறிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடுமே இவ சுடுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பாம் வந்து தட்ட வண்டி ஓட்டிட்டு இருந்தவனையே சுட்டுவிட்டாரு. அப்புறம் வண்டியை அவர் கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. பின்னாடி வந்த வேற ஒரு வண்டி வேகமா வந்து இடிச்சுல பார்க்கும்போது குறுக்கால ஒரு தீயணைப்பு துணை வண்டி வந்து இடிக்குதுங்க. தீயணைப்பு வண்டியா? யாரையா ஓட்டுறன்னு பார்த்தா நம்ம பிரதமர் தான். ஆமா, அவரும் சாகல, அவரும் இங்க உதவி பண்றதுக்காக வந்துட்டாப்ல. இப்ப ஆயுதம் கடத்துறவங்களுக்கும் இவங்களுக்கு நடுவில் சண்டை நடந்துகிட்டு இருக்குது. ஆயுதம் கடத்துறவங்க தீயணைப்பு துறையோட பின்பக்கத்திலேயே இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள முன்னாடி போய் கதவை திறந்து பிரதமர் தன்னை காட்டுறாரு. எஸ், தான் உயிரோடு இருக்குங்கிறத காட்டுறாப்ல. இவங்க 2 பேருக்குமே ஷாக்கு, பட் சந்தோஷம் தான். அடுத்து தீயணைப்பு வண்டியில இருந்து பிரதமர் ஓங்கி ஒரு ஜம்பிங் இருந்து அந்த பக்கத்துல கரெக்டா ஜம்பாக எதுக்க போன வண்டியில இடிச்சுக்கிட்டு தீயணைப்பு வண்டி விழுந்துருச்சு. ஜஸ்ட் மிஸ்ல தலைவர் எக்ஸேப். அம்மா எப்படி தப்பிச்சீங்கன்னு ஜான்சினா கேட்க பிளாஷ்பேக்கு போறோம். பாம் பிளாஸ்ட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் படிக்கட்டு மேல எகிரி குதிக்கும் போது ஏற்கனவே கயிறை சொருகி வச்சிருந்தாங்க இல்ல, அந்த கயிறுல அழகா சறுக்கிட்டு வந்து அப்புறம் ஒரு தீயணைப்புத்துறை வண்டியில நிக்க அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு வேகமா வண்டி ஓடிட்டு சிட்டி பக்கம் வந்துட்டாப்ல. இதுதான் பிளாஷ்பேக். உள்ள ஹீரோயின் சண்டை போட்டுட்டு இருக்க ஜான்சினா உதவிக்கு போறாப்ல. 2 பேரும் சேர்ந்து அந்த பையில ஓங்கி எத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ கத்தி எடுத்து ஜான்சினாவோட கால்ல ஓங்கி ஒரு குத்து குத்திடுறான். டோரை மட்டும் திறந்து விடுன்னு சொல்றாரு. பிரதமரும் டோரை திறந்து விட 2 பேரும் எக்கி ஒரு எத்து, அவ்வளவுதான். டோரை விட்டு வெளியில வருவான். இன்னொரு வண்டி மேல மோதி சம்பவ இடத்துல அவன் செத்து போயிட்டான். ஆனாலும் இந்த ஆயுதப்பட ஆட்கள் மட்டும் விடாம துரத்திக்கிட்டே இருக்காங்க, வில்லனோட ஆட்கள் மட்டும். அடுத்து நம்ம எங்க போகணும்னு பிரதமர் கேட்க மேப்ல ஒரு இடத்துல செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம ஹீரோயின். இந்த இடத்துக்கு போ சேஃப்ன்ட்டு. மறுபடியும் 3வது தடவையா செத்து போயிடாத அப்படின்னு அட்வைஸ் போடுறாங்க. ஏன்னா 2 தடவை இறந்துட்டதான் அந்த மாதிரி நினைச்சிச்சு. அப்புறம் மறுபடியும் காதல் மலர்ந்துருச்சு போல முத்தாலாம் கொடுத்துக்கிறாங்க. அந்த ஜோர்ல நம்மால இன்னும் படுவேகமா வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. பின்னாடி ஜான்சினா சும்மா இல்லாம கை வைக்கிற இடத்துல ஒரு பட்டன் அமுக்கி விட்டான் போல கண்ணாடி கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இதாண்டா சான்ஸ்னு ஒருத்தன் ராக்கெட் லான்ச்
லான்ச்சர் வச்சு அடிக்க பாக்குறான். அப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டு கண்ணாடியை மேல ஏத்துறதுக்குள்ள டைம் ஆயி போச்சு. பாம விட்டானுங்க. ஓங்கி அழுத்தம் சொன்னதும் முன்னாடி வண்டி ஓட்டிட்டு இருக்கிற நம்ம பிரதமர் ஓங்கி ஒரு அழுத்த பின்பக்கம் தான் அடி. இப்ப இந்த வண்டி இருக்குல்ல, இது அமெரிக்க ஜனாதிபதியோட வண்டி. உலகத்துல இருக்கிற யார் வேணாலும் இந்த வண்டியை பார்த்தா அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க இது ஜனாதிபதியோட வண்டின்னு. அதே மாதிரி இந்த வண்டியில நிறைய ஃபெசிலிட்டிஸும் உண்டு. எல்லாமே ஜான் சீனாவுக்கு தான் தெரியும். ஒரு வண்டி பயங்கரமா விரட்டிட்டு வரும்போது நம்மால ரிவர்ஸ்ல போக வேண்டிய சூழல். போலீஸ் எல்லாம் வருங்க, லோக்கல் போலீஸ் எல்லாம் வந்து அடிக்க வரும். இவங்க கிராஸ் பண்ணி போக சில பேரை லோக்கல் போலீஸ் கூட சண்டை போட விட்டு இன்னும் ஒரு 3 வண்டி இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ரிவர்ஸ்லயே தெருக்குள்ள வண்டி ஓட்டிட்டு போறாரு. சைடு கண்ணாடியை பார்த்துட்டு போவாரு, சைடு கண்ணாடியை உடைச்சு போறாங்க. அப்புறம் சப்போர்ட்டுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தா சேட்டலைட் வியூ இருக்கும். அந்த சேட்டலைட் வியூ ஆன் பண்ணி விட ரிவர்ஸ்ல வண்டி ஓட்டிட்டு போறது கொஞ்சம் வசதியா இருக்குது. ஒரு நல்ல டர்னிங் வரும். அப்பதான் வண்டியில ஸ்மோக் கொடுக்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், புகைய விடுறது. அந்த ஆப்ஷன் அமைக்க விடுறாரு ஜான் சீனா. கரெக்டா வளைவுல இவர் திரும்ப ஸ்மோக் அடிச்சதுனால எதுக்கு வளைவு இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியாம ஒரு வண்டி அப்படியே மேல இருந்து கீழே வந்து மோதி விழுகுது. ஆனா பின்னாடி வந்தவ அந்த அக்கா விவரமா வண்டியை டர்ன் பண்ணி இந்த பக்கத்துல வந்துட்டு இருக்கா. வண்டியில வேற ஏதாவது இருக்கான்னு கேட்க பேக்கப்புக்கு பிளட் சப்ளை இருக்கும் போல இவரோட ரத்தத்தையே பேக்கப்புக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ரத்தத்தை இருக்கிற மொத்தத்தையும் கொண்டு வந்து ஓங்கி ஒரு அடி மேல. முன்னாடி வந்து ரத்தம் பட்டு தெரிக்கும் போது கண்ணாடி தெரியாம வண்டி மோதி நிக்குது. இவ வேற கையில பாம் வைக்கிற அந்த துப்பாக்கி வச்சிருந்தாலா அதை அடிச்சு விட வண்டி வெடிச்சு சதுருது. அவ வண்டியவே அவ அடிச்சுக்கிறா, சதறி போச்சு. அடுத்து நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச தூரம் போனா பிரதமரோட ஆபீஸ் பக்கத்துல நெருங்கி போயிடலாம். இல்ல அந்த இடம் நேட்டோ நட்பு நாடுகளோட கூட்டமைப்பு நடக்கிற இடம். வெளியில பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நிறைய ராணுவ வீரர்கள் இருக்காங்க. முன்னாடி வர வண்டியை பார்த்தாலே ஜனாதிபதியோட வண்டின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ அந்த வண்டியை தாக்கல. ஆனா பின்னாடி வரவே ராக்கெட் லான்ச்சர் எடுத்து சுட போறான். ராக்கெட் லான்ச்சர் வருதுன்னு சொன்னதுமே உசாரணவர் லைட்டா விளைக்கிறாரு. வண்டியை விளக்குனதும் தரையில போய் பட்டு பூம்னு வெடிச்சு சதுர வெறும் நெருப்பு தான். ஜனாதிபதியோட வண்டி குண்டு துளைக்காத, நெருப்பெல்லாம் அவ்வளவு ஈஸியா உள்ள வராத ரேஞ்சுக்கு ரொம்ப கடினமா பண்ணிருப்பாங்க. சோ அந்த வண்டி ரொம்ப சேஃபா உள்ள வந்து லேண்ட் ஆயிடுச்சு. பின்னாடியே சுட்டுட்டு வந்தவன் வேற வழி இல்லாம வண்டியை யூட்டர்ன் பண்ணிட்டு போயிட்டான். நம்ம ஆளு சேஃபா உள்ள வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பார்த்தா கூட்டமைப்புல இன்னைக்கு தேர்தல். என்ன தேர்தல், எதுக்காக ஓட்டு போட போறாங்கன்னா நாட்டோங்கிற அந்த அமைப்பையே கலைச்சிடலாமா அப்படிங்கிறதுக்கான ஓட்டெடுப்பு நடந்துகிட்டு இருக்குது. ஆரம்பமாக போகுது. ஆக்சுவலா கரெக்டான சமயமா பார்த்து நம்ம பசங்க உள்ள வராங்க. இவங்கள உயிரோட பார்த்ததுமே புது ஜனாதிபதிக்கு ஒன்னும் புரியல. என்னடா உயிரோட வந்துட்டாயில்லைன்னு. வந்தவங்க முதல் சொல்றது நாட்டோ அமைப்பை கலைக்க கூடாது, நமக்குள்ள ஒருத்தர் நாம கொஞ்சம் கேவலமா நடத்திக்கிறோம் தான், ஆமானப்படுத்துறோம் தான், இனிமே நாம மரியாதை நடத்த பழகிக்கணும். நிறைய வித்தியாசம் இருக்கும் தான், ஆனாலும் வேற்றுமையிலையும் ஒற்றுமையை காணுவதற்கு நாம முயற்சி பண்ணணும்னு பயங்கரமா அட்வைஸ் போட்டுட்டு இருக்கும்போது இன்னொருத்தரோ நம்ம வருங்கால சந்ததி, நம்ம ஜான் சீனா சொல்லுவாப்ல, நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு நாம உருப்படியா பண்ண ஒரே விஷயம் இப்படி நாடுகளை ஒன்னா சேர்த்து ஒரு கூட்டமைப்பு கீழே கொண்டு வந்ததுதான். குறைஞ்சபட்சம் இந்த நாடுகளுக்கு இடையிலேயாவது யுத்தம் வராதுன்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கோம். முடிஞ்சா இன்னும் நிறைய நாடுகளை இதுக்குள்ள சேர்க்கணும். அதை விட்டு இதை கலைக்கிறது ஒரு காலமும் கூடாதுங்கிறாப்ல. இந்த பக்கத்துல பார்த்தா அந்த புது ஜனாதிபதி அவளுக்கு எப்பவுமே அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அமெரிக்கா தான் அந்த அம்மாவுக்கு எல்லாமே. அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் முட்டாள்தனம், நாட்டோங்கிற அமைப்பே இருக்கக்கூடாது. ஏன்னா நாட்டோல இருக்கிற எந்த ஒரு நாட்டுல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அமெரிக்கா தன்னோட ராணுவத்தை அங்க அனுப்புது. நாட்டோல எங்கேயாவது பிரச்சனைனா அதுக்கு உதவி பண்றதுக்கு நாம தான் முதல் ஆளா வர்றோம். நாம கொடுக்குறோம், நாட்டோ எடுத்துக்குது. நமக்கு இதுல லாஸ் தான். நாட்டை விட்டு வெளியில வரணும்னு அந்த அம்மா சீனை போட்டுட்டு இருக்கு. அதெல்லாம் முடியாதுங்கிறாரு. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது எவனோ துப்பாக்கியால சுட்டு புது ஜனாதிபதியை கொன்னுறான். யாருன்னு பார்த்தா நம்ம ஆயுதம் கடத்துறவன் தான். ஆட்களோட உள்ளேயே எப்படி நுழைஞ்சான்னு தெரியல. இங்க இருக்கிற ஒருத்தர் உயிரோட இருக்கக்கூடாது, எல்லாரையும் குடுங்கன்னு பாம்பு போடுறாப்ல. பாம்பு வெடிக்கிற சமயம் பிரதமர் தான் ஜான் சீனாவை ஜனாதிபதியை ஓங்கி வந்து அப்படி பிடிச்ச அந்த பக்கத்துல ஜம்ப் பண்ணி காப்பாத்துவாரு. கண்ணா பின்னான்னு வந்திருக்கிற கூலிப்பட அவங்கள சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. கண்ணா பின்னான்னு எல்லாரையும் சொல்லிட்டாங்க, எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இவங்களை அடக்கவே முடியாதா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் மேலதான் இருக்கிறா. துப்பாக்கியோட அங்க இருக்கிற 1-2 பேரை சுட்டு தள்ளிட்டு படு வேகமா வரா. யாரை போட்டு தள்ளுறதுக்காக, அவனை பிடிக்கிறதுக்காக. ஆயுதம் கடத்துறவன அவளை நீ பாத்துக்கொண்டு சில பேரை இறக்கி விட்டுட்டு அவன் அங்க இருந்து எஸ்கேப் தான் பாக்குறான். முடிஞ்சளவு சண்டை போட்டு போயிட்டே இருக்கா. அதை பார்த்துட்டு நம்ம ஆட்கள் அங்க இருந்து ஓடி ஒளியாம அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்களும் மேல ஏறி வராங்க. இவ்வளவு பேரை சுட்டுத்தின பிறகு பயபுள்ள ஹெலிகாப்டர்ல தப்பிச்சு போக பார்ப்பான். ஹெலிகாப்டர்ல கனெக்ட் பண்ணும்போது அந்த கயர்ல கனெக்ட் பண்ணி அந்த ஆளை தூக்கும் போது இந்த அம்மா ஓடியாந்து ஒரு ஜம்ப், அப்படி ஜம்ப் பண்ணி அவனோட தொங்கிட்டு இருக்கிற அந்த இதையே பிடிச்சு அவனோட ஹூக்கையை அவுத்து விட்டு இந்த எண்ட்ல போய் விழுந்துருவாங்க. மேல ஏற விடாம காப்பாத்திட்டா. அந்த பேல அடிச்சு நொறுக்கலான்னு பார்த்தா வேற ஒருத்தர் அதே மாதிரி கயர்ல ஜம்ப் பண்ணி இந்த பக்கத்துல வந்து இவள ஒரு எத்து விட்டுட்டான். அந்த கேப்ல ஆயுதம் கடத்துறவர் ஓட ஆரம்பிச்சாரு மேல. இவங்க கூட தான் இந்த அம்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. பின்னாடியே நம்ம ஆட்கள் வராங்க. நான் இவனை பாத்துக்கிறேன், நீங்க அவனை பாத்துக்கங்கன்னு செய்ய பண்றாங்க. உடனே இவங்க 2 பேரும் மேல போயிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பயலோட இவங்களை சமாளிக்கிறது, சண்டை போறதே பெரிய வேலையா இருக்குது. மேல ஆயுதம் கடத்துறவனை பிடிக்க போலான்னு பார்த்தா குறுக்கால ஒரு மலமாடு வந்து நிக்கிறார். அவர்கிட்ட இருக்கிற துப்பாக்கி எப்படியோ பிடிங்காச்சு. ஆனா அவர் அங்க இருக்கிற ஒரு விளக்கையே வளைச்சு கையில ஒரு பெரிய தடி மாதிரி வச்சுக்கிட்டார். துப்பாக்கி இருக்கு சுடப்பான்னு சொன்ன பிறகு துப்பாக்கி எடுத்து சுடப்பா பார்த்தா துப்பாக்கி வேலை செய்யல, தோட்டா காலி ஆயிடுச்சு போல. உடனே அவர் கையில கம்பு மாதிரி பிடிச்சுக்க இவர் வெறுங்கையில சண்டை போட ஆரம்பிக்க ஒரு மலமாட 2 பேரும் சேர்ந்து சமாளிக்கிறாங்க. மாத்தி மாத்தி அவனை அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது,
ரெண்டு பேரும் ஒத்துமையா சேர்ந்து சண்டை போடும்போது மலமாடையே சமாளிக்கிற ரேஞ்சுக்கு அவங்க கிட்ட பவர் இருக்குது. அருமையா சமாளிச்சு அவன் ஆட்சி நொறுக்குறாங்க. கேத்து காட்டிட்டு அவங்கிட்ட இருந்த தோட்டாவையும் எடுத்து துப்பாக்கியில லோடு பண்ணியாச்சு. இன்னொருத்தவன் அந்த பக்கத்துல வர அவனை அடிச்சு போட்டுட்டு அவங்கிட்ட இருக்கிற துப்பாக்கியால அவனையே சுட்டுட்டு அவரும் ஒரு துப்பாக்கியை பிடிங்கிட்டாரு. இப்ப ரெண்டு பேர்கிட்டயும் துப்பாக்கி இருக்குது. அதே சமயம் இந்த பக்கத்துல கத்தி ஒண்ணு ஓரமா கிடக்க அதை அவன் எடுக்க ஓடுவான். இங்க ரெண்டு பீங்க அங்கில கிடக்கும். அதை இந்த அம்மா எடுத்துக்கிச்சு. மாத்தி மாத்தி மறுபடியும் ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை. அருமையா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவனோட இடுப்புல ஓங்கி ஒரு சுரிடுறான். இருந்தாலும் விடாம பயங்கரமா சண்டை போட்டு இவன் அம்மாவோட கழுத்தை நெருக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. விடாம கழுத்து நெரிச்சு அப்படியே இறுக்கிட்டு இருக்கான். வேற வழி இல்லைன்னு இந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு அங்க படிக்கட்டு இருக்கா, பின்னாடி தானே இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கான். ஒரு ஜம்ப் படிக்கட்டுல கரெக்டா போய் மோதும் போது அவனோட தலை படிக்கட்டுல மோதி சம்பவ இடத்துல அந்த வய செத்து போறான். இங்க நம்ம ஆட்கள் விடாம சுட்டு தள்ளிட்டு போகும்போது அவன் மேல லைட்டா குண்டடி பட்டிருக்கும்னு நினைக்கிறேங்கிறாரு ஜான்சினா. இங்க வந்து பார்த்தா பயபுள்ள சாகலானா. பதிலுக்கு அவன் சுட நம்ம ஆட்கள் பதிலுக்கு சுடன்னு போய்கிட்டு இருக்கும்போது அவனோட தோட்டா காலி ஆயிடுச்சு போல சவுண்ட் இங்க கேட்க. தோட்டா காலி ஆயிடுச்சுல, இப்ப போய் ஒரு வழி பண்ணுவோன்னு இவங்க கிட்ட தோட்டா நிறையவே இருக்கு. அவங்க கிட்ட ஆனா தோட்டா காலிங்கிறதுனால கண்ணா அவனான்னு சுட்டு தள்ளிக்கிட்டு முன்னாடி வந்துட்டே இருக்காங்க. தோட்டா காலி ஆனாலும் அங்க இந்த மீன் பிடிக்கிற ஒரு பெரிய துப்பாக்கி ஒண்ணு கிடக்கும். ஒரே அம்பு தான் வெளியில வராப்ல. அந்த துப்பாக்கி எடுத்து கரெக்டா நம்ம ஜான்சினாவை அதோட மனையில பிடிச்சிட்டாரு. துப்பாக்கியை கீழே போடு இல்ல கொண்டு வேணும் மிரட்ட பிரதமரும் துப்பாக்கியை கீழே போட்டார். போங்க போங்க பின்னாடி ரெண்டு பேரையும் பின்னாடி கொண்டு வரான். அது மொட்டை மாடியா பால்கனியான்னு தெரியல, ரொம்ப பெரிய அளவுல பிரம்மாண்டமா இருக்குது. உன்னால இனி தப்பிக்க முடியாதுங்கிறாரு பிரதமர். எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறாப்ல. பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் மேல பறந்து வந்துட்டு இருக்குது. எங்க போனாலும் எப்படியாவது இவன் தப்பிச்சு போய்கிட்டு இருக்கானேன்னு ஜான்சினா புலம்பிட்டு இருக்காரு. இந்த வேலை பழி வாங்குறதுக்கு இன்னும் 10 வருஷம் எல்லாம் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாதுங்கிறாப்ல. 10 வருஷம் அவசியம் இல்லைன்னு பிரதமர் ஏதோ ஒரு ஐடியா பண்றாப்ல. நீ வாட்டர் கோப்ரான்னு ஒரு படம் படிச்சிடல பண்ணல, ரெண்டாவது பாட்டுல தான் உசுர கொடுத்து இன்னொருத்தவரை காப்பாத்துவாப்ல இல்ல, அந்த மாதிரி பண்ண போறோங்கிறாப்ல ஒரு செய்கை கட்டுறாரு. பார்த்தா அங்க அம்பு விடுறாப்ல ஒரு சின்ன சிலை இருக்கும். விருட்டு ரெண்டு பேரும் ஓடுறாங்க. சிலை எடுக்கிறதுக்காக ஜான்சினா ஓடுறான். ஜான்சினாவை குறிபாத்து அம்பால அடிச்சிட்டாரு ஆயுதம் கடத்துறவர். ஆனா அந்த அம்ப தான் சோல்பட்டையில ஷோல்டர் தோள்பட்டை ரெண்டையும் சேர்த்து சொல்ல முயற்சி பண்ணும்போது தோள்பட்டைங்கிறது சோல்பட்டை ஆயிப்போச்சு. சோ தோள்பட்டையில குத்து வாங்கிக்கிறார். இத பார்த்து காண்டாயி சிலையை எடுத்தவர் அதே வேகத்துல அவன் மேல வீசி எறிகிறார். அப்படியே ஸ்லோ மோஷன்ல சிலை அப்படியே சுழண்டு வந்துகிட்டு இருக்குது. எங்க போய் இந்த சிலை விழுகுதுன்னு பாருங்க. ஹெலிகாப்டரோட ரெக்க சுத்தும்ல கரெக்டா அதுக்குள்ள கொண்டு போய் விழுந்துருது. உள்ள விழுந்து நொறுக்கி விட்டுச்சு போல ரெக்க சுத்தல. புகைதான் வருது. அவ்வளவு உயரத்துல இருந்து கரெக்டா கீழே நம்ம ஜனாதிபதியோட கார் மேல வந்து விழுது. விழுந்த வேகத்துல பூம்னு வெடிச்சு செதறது. ஹீரோயினும் பை த டைம் அங்க வந்துடுறாங்க. நம்ம வேலையை சாதிச்சிட்டாங்க. என்ன அம்பு தொலைச்சிருக்குதுன்னு கேட்க தோள்பட்டையில தான் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிறாப்புல நம்ம ஆளு. பிரதமருக்கு ஒன்னும் உசுருக்கு ஆபத்து இல்ல. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா சிரிக்குது. காதல் மொழி பேசிக் கொள்கிறார்கள். இந்த சம்பவம் எல்லாம் நடந்து ஒரு 2 மாதத்துக்கு பிறகு இப்ப என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. நம்பிக்கை இல்லாம கிடக்கிற இந்த நாட்டை மறுபடியும் தூக்கு நிறுத்துறதுக்காக நம்ம ஆட்கள் இனிமே ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாத எல்லாருக்கும் சமமான அதிகாரம் இருக்கிறாப்ல புது ரூல்ஸை கொண்டு வந்து புது நேட்ட அமைப்பை உருவாக்க அவங்க முயற்சி பண்றாங்க. சரி ஹீரோயின் எங்கன்னு பார்த்தா ஹீரோயின் வேற ஏதோ ஒரு மிஷனுக்காக வேற எங்கேயோ இருக்கலாம். உலகத்தோட மறுகோடியில் இருக்கலாம். அவளோட போட்டோவை பார்த்துட்டு ஏங்கிட்டு இருக்கிறார். அடுத்து நடக்க போற எலெக்ஷன்ல இங்கிலாந்து நாட்டோட பிரதமர் தான் ஜெயிக்க போறதா நிறைய ரேட்டிங்ஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க போல. அதுக்கு அவ வாழ்த்து போட்டு மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிருப்பா போல. பதிலுக்கு என்ன ரிப்ளை போடணுங்கிறத ஜான்சினா தான் சொல்லி கொடுக்குறாரு. காதல் மொழி நம்மளுக்கு அவ்வளவா புரியல போல. அப்புறம் ஆர்டர் பண்ணி ஒன்னா ஜாலியா ஒருத்தர் நக்கல் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதோட படம் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. வெளியில பாருங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்கிறத நூத்துக்கணக்கான மீடியா மொச்சுக்கிட்டு போட்டோவும் வீடியோவும் எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்குது. வெளியில செக்யூரிட்டி எவ்வளவு பலமா இருக்குதுன்னு பாருங்க. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ. நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. எந்த வீடியோவை எந்த சேனல்ல போட்டாலும் அதோட யூடியூப் லிங்கை நாம வாட்ஸ்அப்ல மறக்காம கொடுத்துறது உண்டு. சோ மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும். தேங்க்ஸ்.